இப்போ நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். உம், எல்லாருக்கும் வணக்கம். வழமை போல இன்றைக்கும் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு நாளாந்தம் தேவைப்படுற விஷயங்களை இல்லாட்டி சில சில புது விஷயங்களோட சேர்த்து காய்ச்சி கொண்டு போவோம். நான் முதல்ல இந்த இதை ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணிவிட்டு முதல் வேர்டில் சில டிப்ஸ்களை தரேன். வேர்டில் வந்து கொஞ்சம் நாளாந்தம் பாவிக்கக்கூடிய இல்லாட்டி சிலர்களை நீங்கள் அறிஞ்சிருக்காமல் இருக்கலாம். அப்படி இருக்கும் என்ற சில பேர் புதுசாக இருப்பீங்கள். அவர்களுக்கு சேர்த்து நான் வேர்டில் கொஞ்ச நேரம் செலவழிக்கிறேன். இப்போ நான் வந்து வேர்டை ஓப்பன் பண்ணுறேன். மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஓப்பன் பண்ணாக்குள்ள இப்படி வேறு பிளாங்க் டாக்குமெண்ட் வேறு அது வழக்கம். அப்போ நீங்கள் உடனே இப்போ உங்களுக்கு வேர்டு ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். இப்போ வேர்டில் இருக்கிற சில விஷயங்களை சில பேருக்கு ரிவிஷனாக இருக்கும், சில பேர் அதிகம் பாவிச்சிருக்க மாட்டீங்க. அதனுடைய நான் கொஞ்சம் அடிப்படையும் கட்சி கொண்டு போவேன். வேர்ட் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். அப்போ வேர்ட் ஸ்க்ரீனில் இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டில் சில நேரங்களில் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த வேர்ஷனை பொறுத்து சில விடயங்கள் வந்து சில விடயங்கள் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாமா. என்னட்ட இருக்கிற வேர்ஷன் வேறு, உங்கள்கிட்ட இருக்கிற வேர்ஷன் வேறையாக இருக்கலாம். எனக்கு நான் இப்போ என்னட்ட இருக்கிற வேர்ஷனை நான் பார்க்குறேன்னு சொன்னால் ஓகே. இப்போ நான் பார்ப்போம். உங்களுக்கு பாருங்க, இப்போ ஃபைல் மெனு இருக்குது. இந்த ஃபைல் மெனுவை திறந்தா உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ஃபைலை திறந்து டைப் பண்ணணுமெண்டா நியூ அண்டு போட்டுட்டு பிளாங்க் டாக்குமெண்ட் ரெண்டு பேரும் அதுக்கு பிறகு போவீங்க. சரியா? ஃபைலை இருக்கிற ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணுமெண்டா ஓப்பனுக்கு போய் ஓப்பன் பண்ணி ஓப்பனை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இருக்கிற ஃபைல் நேம்கள் காட்டும். அல்லாட்டி ஒரு குறிக்கப்பட்ட ஒரு ஃபோல்டர்லேருந்தா நீங்கள் அந்த ப்ரௌசர் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌசர் கிளிக் பண்ணோன்னா நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபோல்டர் எல்லாம் வரும். அப்போ நீங்கள் இப்போ டவுன்லோட்டில் அல்லாட்டி டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற ஒரு ஃபைலை திறக்கணுமெண்டா அந்த ஃபைல் ஒன்றை திறந்து போட்டு பிறகு அதில் நீங்கள் மேற்கொண்டு டைப் பண்ணலாம். இப்போ புதுசாக ஒரு டாக்குமெண்ட் திறக்கிறேன்டா நியூ, இருக்கிறத ஒன்றை ஓப்பன் பண்ணுறேன்டா ஓப்பனுக்கு போய் உங்களோட ஃபோல்டரை காட்டணும். நியூ வண்டா அதில் தேவையில்லை. என்னடா நியூ வண்டோன்னா புதுசாக திறக்கிறோம் பிளாங்க் டாக்குமெண்ட் ரெண்டு பேரும் போகலாம். மற்றது டைப் பண்ணின முதல் தரம் ஒரு ஃபைலை சேவ் பண்ணோக்குள்ள ஃபைல் சேவ் இதுக்கு அதுக்கு பிறகு சப்சிக்வெண்ட் சேவிங் அப்புறம் திரும்ப திரும்ப சேவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஃபைல் சேவ் ஆஸ் என்று சொல்லி நீங்கள் டைப் பண்ணுவீங்க. இப்போ இருக்கிற ஒரு வேர்ட் ஃபைலை நீங்கள் பிடிஎஃப்க்கு சேவ் பண்ணணுமெண்டா சேவ் ஆஸ் பிடிஎஃப் வேண்டா அந்த வேர்ட் ஃபைல் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணப்படும். பிடிஎஃப்ல சேவ் பண்ணுறால என்ன நன்மை? இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அனுப்பக்குள்ள பிடிஎஃப் அனுப்பினா அட்டாச் பண்ணி அனுப்பினீங்கன்னா யாரும் உடனே திறக்கலாம். பொண்டுகள் அதில் இல்லாமல் திறக்கலாம். வேர்ட் ப்ரோக்ராம் இல்லாமலும் திறந்து பார்க்கலாம். ஆனால் எடிட் பண்ணிடலாம். ஆனால் இப்போ பிடிஎஃப் எடிட் பண்ணுறதுக்கும் ப்ரோக்ராம்கள் இருக்குது. சில ப்ரோக்ராம்கள் ஃப்ரீயாகவும் இருக்கலாம், சிலது காசாக இருக்கும். ஆனால் சர்ச் பண்ணி ஒரு ஃப்ரீ பிடிஎஃப் ரைட்டர் மாதிரி ஒன்றை வைக்கலாம். மற்ற பிடிஎஃப்களில் சில எடிட்டிங் அதுகளெல்லாம் நான் முதல்ல கழிச்சினான். அப்புறம் இன்னொரு நேரம் அதை திரும்ப பார்ப்போம். இப்போ நான் வேர்டில் நிற்கிறேன். மற்றொரு ஃபைலை பிரிண்ட் பண்ணணுமெண்டா நீங்கள் பிரிண்ட்டுக்கு போவீங்கள். இதை தவிர நீங்கள் இந்த ஃபைலில் வேர்டில் இருந்து கொண்டே நீங்கள் சேவ் பண்ணணுமெண்டா இப்போ சேவ் பண்ணுறேன்டா நீங்கள் ஒரு இமெயிலுக்கு அனுப்பலாம். அந்த ஃபைலை இமெயிலை திறந்து அங்கே போய் அட்டாச் பண்ணி அனுப்பலாம். நாங்கள் அதை பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த வேர்டில் இருந்து கொண்டே இப்போ இது நீங்கள் பாருங்க, நான் இது முந்தி கதைக்காத விஷயம். வேர்டில் இருந்து கொண்டே இந்த ஷேர் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ இமெயில் கிளிக் பண்ணீங்களா
இப்போ சென்ட் ஆஸ் அட்டாச்மெண்ட், சென்ட் ஆஸ் அ பிடிஎஃப், இந்த இதுகளெல்லாம் நான் வந்து கதைக்கல. சரியோ? அப்போ நீங்கள் வேர்டை பாவிக்கிறீங்க, வேர்டில் இருக்கோக்க அந்த ஃபைல் மெனுவில் நிற்கிறீங்க. அந்த ஃபைல் மெனுவில் நாங்கள் வளமையாக பார்க்குற நியூ, ஓப்பன், சேவ், சேவ் ஆஸ் பிடிஎஃப், பிரிண்ட், இவ்வளோ வளமையாக நீங்கள் பார்க்குற விஷயங்கள். அதை தவிர நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா ஷேர் அண்ட் இருக்கு. இப்போ முக்கியமாக நீங்கள் வந்து டேப்லெட்டில் பாவிக்கோக்கில்ல, இல்லை ஃபோனில் பாவிக்கோக்கில்ல, அதில் எல்லாம் இது இப்போ பேசப்படும். நான் ஃபோனில் வந்து அநேகமாக நீங்கள் வந்து டாக்கில் வச்சு தான் கூட பாவிப்பீங்கள். ஏன்னா அங்கே வேர்ட் ப்ரோக்ராம் ஃபுல்லாக இருக்காது. தெரியும், டேப்லெட்டில் வந்து இருக்கலாம், இப்போ சில டேப்லெட்டில் இருக்கலாம். ஆனால் கூடுதலாக அங்கேயும் வந்து நாங்கள் டாக்லான்னு பாவிப்போம். எதுக்கும் நீங்கள் சேவ் பண்ணணுமெண்டா இந்த ஷேரை கிளிக் பண்ணி இமெயில் அண்ட் கிளிக் பண்ணி போட்டு சென்ட் ஆஸ் அ அட்டாச்மெண்ட், ரைட், சென்ட் ஆஸ் அ பிடிஎஃப், சென்ட் ஆஸ் எக்ஸ்பிஎஸ்ன்றது இன்னொரு ஃபார்மேட், அது வேண்டாம். அப்போ கிரியேட் பிடிஎஃப் அண்ட் ஷேர் லிங்க். இப்போ பிடிஎஃபை கிரியேட் பண்ணி போட்டு ஒரு லிங்க் அனுப்புறத கிளிக் பண்ணால் அவைக்கு எதிராகக்கூடியது. மற்றது நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் செய்கிற ஆப்ஷனு இப்போ வேர்டில் இருக்குது, சில இருக்கிற வேர்ஷனை பொறுத்து அந்த ஆப்ஷனும் இருக்குது. சரி, இப்போ நான் வந்து இந்த ஃபைல் மெனுவில் இருக்கிறதெல்லாம் பார்த்தேன். ஒரு ஹோமுக்கு போனீங்களா, ஹோமில் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த டூல் பார் எல்லாம் வரும். இந்த இதுகள் எல்லாத்தையும் டூல் பார்ன்னு சொல்கிறேன். இப்போ டூல் பாரில் பாருங்க, இந்த பக்கம் இருக்கிறது கட் அண்ட் பேஸ்ட், கட் பேஸ்ட் எல்லாம் இந்த கத்திரிக்கோள் காட்டி இருக்குது. ஒரு டெக்ஸ்ட்டை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. இப்போ உதாரணமாக இதில் நீங்கள் வெல்கம் என்று டைப் பண்ணீங்கன்னா இதை நீங்கள் இப்படி ஹைலைட் பண்ணி போட்டு இங்கே போய் பண்ணிக்கோ, இதில் போய் ஹோமுக்கு கிளிக் பண்ணி போட்டு இதில் போய் நீங்கள் காப்பி என்று சொன்னால் இந்த வெல்கம்ன்றது காப்பி பண்ணப்படும். அப்புறம் நீங்கள் கீழே போயிட்டு திருப்பி ஹோமுக்கு போயிட்டு இந்த பேஸ்ட் சொன்னீங்கன்னா பேஸ்ட். அப்போ அதுதான் இந்த பேஸ்ட் கோமா. நீங்கள் வேணுங்க திருப்பி பேஸ்ட் பண்ணால் அப்படியே பேஸ்ட் வந்து ஒன்று இருக்கும். ஆனால் உங்களுக்கு நான் ஒரு வேர்டில் வந்து எப்பயும் ஒரு வேலையை பல வழிகளில் செய்யலாம். இப்படி நான் இந்த மெனுக்கு போய் டூல் பாருக்கு போய் இதில் காப்பி பேஸ்ட் செய்யலாம். அல்லாட்டி நீங்கள் இன்னொன்று செய்யலாம், ஷார்ட்கட் கீஸ் என்று பாவிக்கலாம். ஷார்ட்கட் கீஸ் என்ன, எப்பயும் காப்பி பண்ணுறது. இப்போ இதை ஹைலைட் பண்ணிவிட்டு இதை ஹைலைட் பண்ணுறீங்க. இதை காப்பி பண்ணணுமெண்டா கொண்ட்ரோலும் சியும், கொண்ட்ரோல் கீயை அமர்த்தி கொண்டு சி அமர்த்தினா அது காப்பி பண்ணப்படும். பிறகு நீங்கள் கீழே வந்து இதில் வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ணணுமெண்டா கொண்ட்ரோலை அமர்த்தி கொண்டு லெட்டர் வி, விக்டர், அந்த வி கொண்ட்ரோல் வி அமர்த்தினா அப்போ எப்பயும் கொண்ட்ரோல் சி வந்து காப்பி, கொண்ட்ரோல் வி வந்து. அப்போ நாங்கள் ஷார்ட்கட் கீஸை தான் கூடுதலாக பாய்ப்போம். ஆனால் ஷார்ட்கட் கீஸ் மறந்துட்டு தாண்டா நீங்கள் இங்கே போய் இதில் போய் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ மறக்கிற சிச்சுவேஷனில் இங்கே போய் இப்படியும் செய்யலாம், ஒரு வேலையை வழியில் செய்யலாம். சரி, இப்போ நாங்கள் டைப் பண்ணிட்டோம். இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் டூல் பார் காப்பி எல்லாம் பார்த்தீங்க. இப்போ நாங்கள் இந்த ஃபோண்டுகளுக்கு வருவோம். இதில் இவ்வளோ வந்து இந்த ஃபோண்டுகளோட சம்மந்தப்பட்டோம். இங்கே வேறு இவ்வளோ ஃபோண்டுகளோட சம்மந்தப்பட்டோம். அப்போ நாங்கள் இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம்னா இவ்வளோத்தையும் ஹைலைட் பண்ண போகிறோம். ஹைலைட் பண்ணி போட்டு இங்கே போய் ஃபோண்டை நீங்கள் மாற்றலாம். இப்போ நீங்கள் இதில் இருக்கிற இப்போ கலிப்ரி அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. நீங்கள் அதை மாற்றணுமெண்டா, இப்போ நான் ஏரியலுக்கு போகணுமெண்டா டைப் பண்ணலாம், இல்லாட்டி இப்படி கீழே மேலே போய் தேடி பிடிக்கலாம் தேவையான ஃபோண்டை. இதில் நீங்கள் ஃபோண்டை சைஸை மாற்றணுமெண்டா இப்படி எண்ணுவீங்க. சரியும், இப்போ நீங்கள் இதை பால் லெட்டர் ஆக்கணுமெண்டா இப்படி போடலாம், இட்டாலி லெட்டர் ஆக்கணுமெண்டா இங்கே இருக்குது, அண்டர்லைன் பண்ணணுமெண்டா இருக்குது, திருப்பி அடித்தா அண்டர்லைன் இல்லாமல் போகும். சரியும், இங்கால வந்து ஃபோண்டின் கலரை மாற்றுறேன்டா செய்யலாம். அப்போ இதெல்லாம் இந்த இதுக்குள்ள இந்த ஃபொண்ட் சேஞ்சிங், ஃபொண்டின் ஒரு ஃபொண்ட் இருக்கு, அதை சேஞ்ச் பண்ணணும். எனிதிங் ஃபொண்டின் கலர், ஃபொண்டின் ஸ்டைல், என்னத்தையும் சைஸ், என்னத்தையும் சேஞ்ச் பண்ணுறேன்னா நீங்கள் இந்த ஃபொண்ட் டூல் பாருக்கு போவீங்க. பாருங்க, ஒவ்வொரு செக்ஷனாக பிரித்து போட்டிருக்கணும். அப்போ உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்த தேவையில்லை. இப்போ மறந்துட்டேன்னு சொல்ல தேவையில்லை. இங்கே போனால் உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். அல்லாட்டி இப்போ ஒன்றை ஹைலைட் பண்ணணுமெண்டா, இங்கே இப்போ ஹைலைட் பண்ணியாச்சு, அதை ரிமூவ் பண்ணணும். ஹைலைட்டை ரிமூவ் பண்ணணுமெண்டா நோ கலர், ரைட், அதை ஹைலைட் பண்ணி போட்டு தான் செய்யணும். நாங்கள் ஹைலைட் பண்ண இல்லை, அதால் அதை ரிமூவ் பண்ணப்பட இல்லை. அப்போ நான் ஹைலைட் பண்ணிவிட்டு இருக்க போயிட்டு இப்போ நோ கலர் ரெண்டு போட்டால் இப்போ அந்த ஹைலைட்டிங் போட்டுது. பிறகு
இதுக்குள்ளேயும் வந்து வேற வேற இப்போ நாங்கள் பார்த்ததை விட வேற ஸ்டைலுகளும் இருக்க செய்யலாம். இங்கே பாருங்க, இதை போட்டிங்களா இங்கே இந்த கார்டுகள் நீங்கள் செய்யப்பில்ல இப்படியான ஸ்பெஷல் ஸ்பெஷல் இதுகள் வந்து இந்த லெட்டருக்கு செய்யலாம். ரைட். இப்போ இதில் அவுட்லைன், ரைட், அவுட்லைன் இதில் வந்து ஒரு கலரை போட்டு ஒரு இப்போ வந்து ஒரு அவுட்லைனோட வந்திருக்கு. அது உங்களுக்கு கிளியா தெரியல, என்னண்டா சைஸ் சின்ன நண்டபடியா. நான் இப்போ இதை வந்து பெருசாக்குறேன் உங்களுக்கு வடிவாக தெரிகிறதுக்கா. அப்போ இப்போ வேறுங்க இப்படியெல்லாம் வடிவாக்கலாம் உங்களோட இப்போ லெட்டர்கள் இப்போ கார்டுகள் செய்யக்க இந்த இதுகள் வந்து இந்த இதுகளெல்லாம் செய்ய வேண்டி இருக்கும். சரியோ? அடுத்த இதுக்குள்ள நீங்கள் அதிகம் பார்க்காத ஒரு விடயத்தை பார்க்குறேன்றால் இப்போ மேத் அதுகளுக்கு வந்து இப்போ நீங்கள் பாருங்க, சில நேரங்களில் A2 என்று பார்த்தா இதில் பாருங்க இந்த 2-வை மேலே கொண்டு போகணும், ஸ்கேர்ட் மாற்றணும். அப்போ நான் என்ன செய்யலாம், இதை ஹைலைட் பண்ணி போட்டு இந்த ஹோமுக்கு போய் இங்கே பாருங்க எக்ஸ்கேர்ட் இருக்குது, சூப்பர் ஸ்கிரிப்ட் சொல்கிறது. இதை போட்டால் இப்போ வந்து ஏஸ்கேர்ட் வேறு. சரியா? இப்படி இப்படியான வேலைகள் கூட நீங்கள் செய்யலாம். சரியா? இப்போ அதே மாதிரி சப்ஸ்கிரிப்டும் போடலாம். இப்போ நீங்கள் நீங்கள் இதில் வந்து ப்ளஸ்ஸை போட்டுட்டு பி, இந்த பியில் வந்து நீங்கள் என்னண்டா போட போறீங்க, இந்த சப்ஸ்கிரிப்டை போட போறீங்களா? அப்போ 2-வை டைப் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் இங்கே ஹோமுக்கு போயிட்டு இதில் சப்ஸ்கிரிப்ட் போட்டிங்களா, சாரி இது சூப்பர் ஸ்கிரிப்ட், இதில் வந்து ஹைலைட் பண்ணிட்டு ஹோமுக்கு போயிட்டு இதை போடணும். இங்கே பாருங்க இப்போ வந்து சப்ஸ்கிரிப்டே வருது. அப்போ சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் என்று சொல்லி சொல்கிறது. மெட் பொமிலாக்கள் டைப் பண்ணக்குள்ள இது தேவைப்படும். அப்புறம் நீங்கள் ஒன்றை குரஸ் பண்ணணுமெண்டா, இப்போ இதை வந்து குரஸ் பண்ணணுமெண்டா இதில் போயிட்டு இதை போட்டால் குரஸ் பண்ணலாம். இப்போ சில கரெக்ஷன்கள் செய்யக்குள்ள இது அளவுதான். அப்போ இப்படி எல்லா விதமான இரேசரும் இருக்கு. இங்கே பாருங்க, இரேஸ் கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங் ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் செய்த ஸ்பெஷல் ஃபார்மேட்டுகளை கிளியர் பண்ணோம். சரி, அப்படி இதுக்குள்ள இருக்கு. மற்றது சென்டென்ஸ் கேஸ், இப்போ இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் வந்து இப்படி எழுதிட்டோம், we are use word. சரியா? சரி, இப்போ நாங்கள் இவ்வளோத்தையும் வந்து கேபிட்டலுக்கு கொண்டு போகணும் என்றால் நீங்கள் இங்கே போய் இங்கே பாருங்க, இதில் போய் அப்பர் கேஸ் என்று போட்டிங்கன்னா எல்லாம் கேபிட்டலுக்கு வந்துடும். சரியா? இந்த கேபிட்டலுக்கு வந்ததை நீங்கள் திரும்பி சென்டென்ஸ் கேஸ் கண்டினியூண்டா அந்த வசனத்தின் முதல் எழுத்து மட்டும் கேபிட்டலில் வேணும். இங்கே பாருங்க, இதில் சென்டென்ஸ் கேஸ் ஒன்று இருக்கு. அப்போ தண்டவாடில் ஒரு பண்டி ஒரு பக்கம் எவ்வளவு டைப் பண்ணியிருந்தாலும் அதுகளில் நீங்கள் கேபிட்டல்ஸ் மூலதுகள் பார்க்காம எல்லாம் மாறி மாறி அனுப்பி டைப் பண்ணி போட்டிங்கன்னா அந்த பேராகிராஃப் முழுக்க டைப் பண்ணி போட்டு நீங்கள் வந்து பேராகிராஃப் முழுக்க செலக்ட் பண்ணி போட்டு நீங்கள் போய் இதில் போய் இங்கே பாருங்க ஸ்மால் ஏயும் கேபிட்டல் ஏயும் இருக்குது, அதில் போயிட்டு சென்டென்ஸ் கேஸை போட்டு விட்டீங்கன்னா அது வந்து உடனே முதல் எழுத்து மட்டும் கேபிட்டலில் வரும், மற்றெல்லாம் மாறி அப்படியே ஒவ்வொரு வசனமாக போய் அது செய்யும். இப்போ இதுலேயும் வந்து இன்னொன்று இருக்குது, கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு. இப்போ பாருங்க, ஒவ்வொரு இந்த வசனத்தில் உள்ள ஒவ்வொரு சொல்லையும் முதல் எழுத்து கேபிட்டலாக வருது. சரியா? அப்போ இப்படி நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. சரியா? அப்போ முதல் நீங்கள் ட்ரை பண்ண துவாங்க. ஓகே, எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரெண்டாலும் எல்லாரும் எல்லாம் பாவிச்சிருக்க மாட்டீங்க. அப்போ சில இப்போ வந்து தரலையா எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போகிறோம். சரியா? இதில் உள்ள எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இவ்வளவும் இந்த ஃபோண்டுக்குள்ளே இருக்கு.
சரியா? அப்ப இதுகளை நீங்கள் வேர்ட் அடிக்கடி செய்யாம மறந்திருந்தா, அல்லாட்டி இதுவரையில வேர்ட் கணக்க பாவிக்காட்டி நீங்கள் வேர்ட்டுக்கு போய் திறந்து போட்டு இதுகள் எல்லாத்தையும் செய்து பாருங்க. இந்த பொண்டில் ஒவ்வொரு இதுகளை செய்து பாருங்க. நான் கண்டேன். சரி, இப்ப என்னொன்று வந்தேன் என்றால் புல்லட்ஸுக்கு போவோம். புல்லட்ஸ் என்று சொல்றது. புல்லட்ஸ் இப்ப நாங்கள் ரெஸ்யூமி அப்படியான விஷயங்கள் டைப் பண்ணோங்க. உங்களுக்கு புல்லட்ஸ்ல டைப் பண்ண வேண்டி வரும். இப்ப நான் முதல் வந்து இதை வந்து நான் நார்மல் ஃபோனுக்கு வர பண்றேன். இதில் போயிட்டு என்ன செய்யணும், இதுக்கு போயிட்டு நான் நார்மல் ஃபோனுக்கு வந்துட்டேன். ஓகே, சரி. இப்போ இட்டாலிக்கெலாம் இருக்குது. இப்போ இட்டாலிக்கு ரிமூவ் பண்ணணுமெண்டா அந்த இட்டாலிக்கை திருப்பி கிளிக் பண்ணால் இப்போ நார்மல் ஃபோனுக்கு வந்துட்டு. சரி, இப்போ இந்த புல்லட்ஸ் ரெண்டா என்னென்று பார்ப்போம். பாருங்க, ஹோமில் போயிட்டு இப்போ நான் முதல் கட் அண்ட் காப்பி பேஸ்ட் இவ்வளோ இதில் பார்த்தோமே. கட் பண்ணலாம், பேஸ்ட் பண்ண. சரி, நாங்கள் காப்பிக்கும் பேஸ்ட்டுக்கும் பார்த்தோம். கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V இல்லாட்டி இங்கே போய் செய்கிறோம். கட்டுக்கு என்ன கட்டுண்டா கண்ட்ரோல் கண்ட்ரோல் என்ன கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V கண்ட்ரோல்-X. இப்போ நாங்கள் இதை ஹைலைட் பண்ணி போட்டு இதை கட் பண்ணணுமெண்டா நீங்கள் கண்ட்ரோல்-X அடிச்சிங்கண்டா அந்த ஒரு வெல்கம் வந்து போயிடுச்சு. ஓகே, அப்போ கண்ட்ரோல்-X என்றா கட் காப்பி பேஸ்ட் இந்த மூன்றும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கண்ட்ரோல்-C காப்பி, கண்ட்ரோல்-V பேஸ்ட், கண்ட்ரோல்-X கட். இப்போ நாங்கள் இந்த ஃபோன் செக்ஷனை முடிச்சிட்டோமா? ஃபோன் செக்ஷனை முடிச்சுட்டு நாங்கள் பாருங்க, இதில் இன்னொரு சின்ன ஒரு ட்ரிக் கொண்டு இருக்கு பாருங்க. நீங்கள் இந்த ஹோம் இருக்கല്ലോ, இந்த ஹோமில் இந்த நுட்பங்களை இப்போ கவனிங்க. நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் வேர்ட். அப்போ எனக்கெல்லாம் வேர்ட் தெரியும். நான் முதல்ல படித்தேன். என்னென்ன பேம் வந்து ஒன்று செய்து கொண்டு போகக்குள்ள சில விஷயங்களை புது விஷயங்களை கலைப்பேன். நீங்கள் கவனிச்சிருக்காத ஒரு விடயங்களை பற்றி கலைப்பேன். இப்போ இந்த டூல் பாரில் பாருங்க, இன்னொரு சின்ன நுட்பமான விஷயம் இருக்கு. என்னென்னா ஒவ்வொரு செக்ஷன் டூல் பாரிலும் ஒரு குட்டி ஏரோ ஒன்று இருக்கும் அந்த அதுக்குள்ள. சரியா? இங்கே பாருங்க, இதில் ஒரு குட்டி ஏரோ இருக்குது. இங்கே இருக்கு ஒரு குட்டி ஏரோ. அப்போ நீங்கள் இந்த குட்டி ஏரோவை இப்போ நான் எடிட், இது வந்து எடிட்டுக்குரிய கொமாண்ட், கட் அண்ட் காப்பி பேஸ்ட்டுக்குரிய கொமாண்டை இந்த இதில் உள்ள ஏரோவை கிளிக் பண்ணீங்களா? இப்போ இதில் கிளிக் பண்ணீங்களா இன்னொரு இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிப் போர்டுன்னு காட்டும். சரியா? அப்போ இதில் வந்து என்னென்னா நாங்கள் காப்பி பண்ணின கட் பண்ணின அந்த இது எல்லாத்தையும் இதில் காட்டுது. சரியா? அதுக்கு தான் இந்த இது வந்து போட்டு இப்போ கிளிப் போட்டை காட்டுது. கிளிப் போட்டா என்ன? இப்போ கிளிப் போட்டா சில நேரங்களை நீங்கள் செய்து கொண்டு போகக்குள்ள கம்ப்யூட்டர் கேட்கும், யூ புட் சம்திங் ஆன் த கிளிப் போர்ட், டு யூ வாண்ட் டு கீப் இட்ன்னு கேட்கும். இப்போ என்னென்னா நீங்கள் ஏதாவது காப்பி பண்ணீங்களா, அது இன்டர்நெட்டில் உள்ள ஒரு பேஷண்டா என்ன, வேர்டில் உள்ள பேஷண்ட் எந்த ப்ரோக்ராம்லையும் இப்போ இந்த கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-X கண்ட்ரோல்-V வந்து வேர்டில் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா இடமும் அதை பாவிக்கக்கூடிய இருக்கும். விண்டோஸோட அதை தொடர்படுத்தி வச்சிருக்கணும். அப்போ இப்போ நீங்கள் ஒன்றை காப்பி பண்ணீங்கன்னா டெம்பரரியை உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டரில் வந்து இப்போ ஒரு டெம்பரரி மெமோரி வந்து இருக்குது, ரேம்ன்னு சொல்கிறது. சரியோ? இப்போ நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் போடலாம், ஃப்ளாப்பி டிஸ்கில் இப்போ இல்லை ஃப்ளாப்பியில் போடலாம், யூஎஸ்பியில் போடலாம். அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைசஸ், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். ப்ரிலிமரி ஸ்டோரேஜ் அண்ட் இருக்குது உண்டு, அதை சொல்கிறது ரேம் அண்டு ரெண்டம் எக்ஸஸ் மெமோரி. இப்போ கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயும் ரேம் ஒரு ஒரு ஷிப் மாதிரி இருக்கும், அதுதான் ரேம் ஷிப்ன்னு சொல்கிறது. அப்போ நாங்கள் காப்பி பண்ணோக்குள்ள எல்லாம் அந்த டெம்பரரியை என்னத்தை காப்பி பண்ணினாலும் அல்லாட்டி நாங்கள் ஏதாவது வேலை செய்தோம்க்குள்ள கம்ப்யூட்டர் வந்து சர்டன் இன்ஃபர்மேஷனை நீங்கள் காப்பி பண்ண எல்லாத்தையும் இந்த ரேம் ஷிப்பெல்லாம் கொண்டு வச்சிருக்கும். இந்த ரேம் ஷிப்பில் என்ன ஒரு தன்மையாண்டா கம்ப்யூட்டர்ல பவர் போச்சுன்னா அவ்வளோ அழிஞ்சு போகும். ஏன்னா அது ஒரு டெம்பரரி மெமோரி. சரியா? டெம்பரரி மெமோரி. அப்போ இந்த கிளிப் போர்ட் வந்து என்ன செய்யும், இந்த ரேமில் அது இருக்கும். நீங்கள் காப்பி பண்ணுற எல்லாம் அங்கே இருக்கும். அப்போ நீங்கள் திருப்பி டைப் பண்ணாக்குள்ள திருப்பி வந்தீங்களா. ஆனால் இப்போ ஒன்றை காப்பி பண்ணி போட்டு பேஸ்ட் பண்ணி போட்டு அப்புறம் என்னொண்டை காப்பி பண்ணினா அது கிளிப் போர்டில் முதல் காப்பி பண்ணது இருக்காது, அது போயிடும். அப்படித்தான் அந்த ரேம்கள் ஒர்க் பண்ணுறது. சரியா? சரி, இந்த அடிப்படை விளங்கினா உங்களை நல்ல மனது. இப்போ புல்லட்ஸுக்கு போக போகிறேன். இப்போ நாங்கள் சிலதுகளை டைப் பண்ண போகிறோன்னு. சரி, இப்போ நான் பார்க்குறேன். இப்போ நேம், ஃபோன் நம்பர், ரைட், இமெயில் அட்ரஸ்,
இப்படி நான் ஒன்றுகளை ஒன்று சில விஷயத்தை டைப் பண்ணுறேன். நான் புது பேஜுக்கு கொண்டான் எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். நான் தெரியாமல் இருந்தால் நான் கதைக்கிற கேட்காம இருந்தால் சொல்லுங்க. இப்போ நான் இதை மூண்டையும் இப்படி ஹைலைட் பண்ணி போட்டு இதுக்கு ஒரு புல்லட்ஸ் கொடுக்க போகிறேன். நான் புல்லட்ஸ் செய்ய உங்களுக்கு அங்கே புல்லட்ஸ்ண்டா என்னன்னு. இப்போ இதுக்குள்ள தான் இந்த புல்லட்ஸும் இருக்குது, பேராகிராஃபும் இருக்குது. மேலே பாருங்க புல்லட்ஸ். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்டா உங்களுக்கு புல்லட் லைப்ரரி என்று வரும். இதில் வந்தேனென்றால் நீங்கள் இதில் விருப்பமான ஒரு புல்லட்டை செலக்ட் பண்ணலாம். டொட்டை செலக்ட் பண்ணலாம், அல்ல இதை செலக்ட் பண்ணலாம். சரியோ? இப்போ நான் இன்னொரு புது விஷயத்தை பாருங்க. இதுக்குள்ளே ஒன்று இருக்கு, டிஃபைன் நியூ புல்லட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு புது புல்லட்டை நீங்கள் போடலாம். இந்த மார்க் வேண்டாம், நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு இதை கொடுக்க போகிறேன் என்று போட போகிறீங்க. சரியோ? இப்போ நீங்கள் ஒரு சிம்பிளாக கொடுக்கலாம். ரைட், சிம்பிளாக கொடுக்கலாம். சிம்பிள் அது சிம்பிள் லைப்ரரிக்கு போகும். அப்போ நீங்கள் பாருங்க, ஒரு தரம் பாவிக்காத ஒரு புதுமையான புல்லட்டை நீங்கள் பாவிக்கலாம். இப்போ இது புது விஷயம், நான் முந்தி படிப்பிக்க இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். ஏண்டா இப்போ நீங்கள் நல்ல அதுகளெல்லாம் ஓரளவு இது வந்துட்டீங்க. இப்போ பாருங்க, நான் ஒரு புது புல்லட்டை நான் பாவிக்க போகிறேன். இதை பாவிக்க போகிறேன். அப்போ இதை அதுகளை உண்மையில அதில் கணக்க செய்யலாம். அந்த சைஸுகள் இதுகள் எல்லாத்தையும் செய்யலாம். இப்போ பாருங்க, ஒரு புது புல்லட் ஒன்று நீங்கள் போட்டிருப்பீங்க, வளமையை நீங்கள் காண மாட்டீங்க. அப்போ பாருங்க, இந்த புல்லட்டுக்குள்ள கூட எவ்வளவு அட்வான்ஸ் நுட்பங்கள் இருக்குன்னு பாருங்க. சரியோ? இப்போ நான் எனக்கு வளமையா இருந்த புல்லட்டை விட இப்போ நீங்கள் ஒரு சின்ன படத்தை கையால் கீறி போட்டு கூட அதை நீங்கள் கம்ப்யூட்டரில் கொண்ட பிக்சரை சேவ் பண்ணி போட்டு அந்த பிக்சரை கொண்டு கூட நீங்கள் இங்கே புல்லட்டை போடலாம். சரியோ? இப்போ ஒரு படத்தை கூட கொண்டு போனால் சின்ன நேரத்தில் கிளியர் இருக்காது. சரியோ? அப்போ புல்லட்டுக்குள்ள இருக்கிற புல்லட் மட்டும் இல்லை, நீங்கள் டிஃபைன் நியூ புல்லட் அண்டு போயிட்டு டிஃபைன் நியூ புல்லட் அண்டு போட்டோடனே சிம்பிள் அண்டு வேறும். நீங்கள் உடனே சிம்பிள் லைப்ரரி வேறும். இதில் இருக்கிற ஒரு சிம்பிள் வேறு சிம்பிள் எல்லாம் இருக்குது. சரியோ? ஏதோ ஒரு சிம்பிளை நீங்கள் செலக்ட் பண்ணி பாவிக்கலாம். அல்லாட்டி சரியா, அல்லாட்டி நீங்கள் பிக்சருக்கு போனேன். இப்போ நான் இதை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி இங்கே போனீங்கண்டா பிக்சர் போனீங்கண்டா நீங்கள் ஆன்லைன் பிக்சரோ சரியா, ஆன்லைனில் போய் ஒரு பிக்சரை போடலாம். இப்போ ஒரு அப்பில் கிளிக் பண்ணி போட்டு இப்போ இதுதான் உங்களுக்கு புல்லட்டாக வேணுமெண்டா அதை கொண்டாந்து போட்டால் இப்போ உங்களுக்கு அப்புள் வரப்போகுது புல்லட்டை. இங்கே வேணும், அப்புள் வந்துட்டுது புல்லட்டை. சரியா? அப்போ இப்படி கூட வேலைகள் செய்யலாம். இப்போ நீங்கள் ஒரு பழங்களின் பேர்கள் அடிக்க போறீங்க. மேங்கோஸ் அப்படி இப்படி அடிக்க போறீங்க. இதில் மேங்கோஸ் அண்டு போட்டுட்டு பக்கத்தில் மேங்கோஸ் படத்தை போடுறதுக்கு கூட நீங்கள் இந்த புல்லட்டை பாவிக்கலாம், சின்ன போட போறீங்க. அப்போ இப்படியெல்லாம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்கள் இருக்கு. ஆனபடியா நீங்கள் பாவிக்கக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் மங்கால போய் ரிசர்ச் பண்ணி பாவிக்கலாம். அப்போ புல்லட்டில் டிஃபைன் நியூ புல்லட் உங்களுக்கு புதுசாக இருக்கும். செய்து பாருங்க. இந்த முறை போய் ஒரு புது புல்லட்டை செலக்ட் பண்ணிங்க. சிம்பிளுக்கு போகலாம். இங்கே பாருங்க, கிளிக் பண்ணீங்கன்னா சிம்பிளுக்கு போகலாம், அல்ல பிக்சருக்கு போகலாம். அல்லாட்டி ஒரு லெட்டரை ஃபொண்ட் ஆனான்ற ஒரு லெட்டரை மட்டும் நீங்கள் போடணுமெண்டா கூட போடலாம். அது லெஃப்டில் வரலாம். அலைன்மெண்ட் கூட மாற்றலாம். இப்போ இந்த புல்லட்டின் அலைன்மெண்ட்டை ரைட் ஹேண்டு போட்டிங்கன்னா இதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். ரைட் சென்டர் ஹேண்டு போட்டிங்களா இப்படி இருக்கும். லெஃப்ட் ஹேண்டு போட்டிங்கன்னா இங்கால எண்ணம் கூட வந்துடும். அப்போ இந்த ஸ்பேஸை கூட மாற்றுறதுக்கு 3 அலைன்மெண்ட் இருக்குது. இது உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லித்தர புது விஷயம். அப்போ இது இனிமேல் நீங்கள் பாவிக்கக்குள்ள அதுகளை பாவிங்கோ. சரியோ? சரி, இந்த புல்லட்டுக்கு பதிலாக நம்பரிங் வேணுமெண்டா நம்பரிங் லைப்ரரிக்கு போகிறோம். அதில் நீங்கள் 1 2 3 என்று போடலாம். 1, 2, இப்படி போடலாம். சரியோ? எல்லாருக்குமே ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரியா? 1 2 3 ரோமன் லெட்டர்ஸ் என்று சொல்கிறேன். 1 2 3 இப்படி போடலாம். இதில் எல்லாத்தையும் விட நியூ டிஃபைன் நம்பர் ஃபார்மேட் என்று சொல்லிட்டு நீங்கள் இதுக்குள்ளே போய் வேறு வித்தியாசமான நம்பர் ஒன்றை போட்டு, இப்போ நீங்கள் ஒரு புல்லட்டை 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் என்றால் நீங்கள் 10 போட்டுட்டு அப்படி போகலாம். சரியா? அப்படி அந்த எல்லா விதமான இதுக்கும் இருக்குது. அப்போ நீங்கள் புல்லட்டில் கூட எவ்வளவு கூட உள்ள கொண்டு நார்மல் பட புல்லட், இது நம்பர் புல்லட்.
இதை விட என்னொன்று இருக்குது, இங்கே பாருங்க, இப்படி போடும். ஒவ்வொரு 1.1 அப்படியெல்லாம் போடலாமா, அப்படியும் இருக்கு. அதுகள் எல்லாம் இருக்குது. அதுகளை பார்த்து பழகும். சரி, இப்ப நான் டைப் பண்ணி கொண்டிருக்காம நான் ஒரு கூகுளில் போய் ஏதாவது சர்ச் பண்ணி கொண்டு வர போவேன். இதை வச்சு கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ நான் கூகுளுக்கு போயிட்டு கனடா கனடா என்று டைப் பண்ணுறேன். இப்போ கனடா பற்றி இமேஜோ நியூஸோ வருது. இப்போ நான் ஏதாவது ஒன்றை எடுத்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன்னா இதுக்கு போகிறேன். இந்த சைட்டுக்கு போய் ஏதாவது கொஞ்சம் எடுத்து கொண்டு வருவோமா. இதில் போய் பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி என்று டைப் பண்ணுறேன். இந்த பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் போய் இதில் போய் ஸ்டார்டிங் அண்ட் பிஸ்னஸ் என்று போடுறேன். சும்மா காப்பி பண்ண போகிறேன். நான் எல்லாம் பந்தி இல்லாமல் இருக்குது. வேறைய போடுவோம். நான் கனடா ஹிஸ்ட்ரி என்று போடுவோமா. இதில் போய் போடுவோம் ஹிஸ்ட்ரி ஆஃப் கனடா. ஹிஸ்ட்ரி ஆஃப் கனடாண்டா இப்போ கனடாவை பற்றி வருது. சரியா? இப்போ நான் இப்போ இதில் பல கொஞ்சம் ஒரு பந்தி ஒன்று கிடைக்கும். சரி, இப்போ நான் இந்த பந்தியை காப்பி பண்ணுறேன். Ctrl+C. பாருங்க, Ctrl+C எல்லாத்துக்குமே பாவிக்கலாம். சரியா? சரி, இப்போ இப்படி வந்துட்டு இப்போ இந்த பந்தியில் நான் சில இதுகளை செய்து காட்டும். நான் கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுருக்கேன். நம்ம உங்களுக்கு இன்னும் பெருப்பிக்கலாம். உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ பாருங்க, இதை நான் ஹைலைட் பண்ணிட்டு ஒரு பந்தி எடுக்கிறேன்னா இந்த பந்தியை எடுத்து ஹைலைட் பண்ண போகிறேன். அது எத்தனை பக்கத்துக்கும் போகலாமா, இவ்வளோதையும் இருக்கு. நமக்கு கீழே போகுது. ஓகே, இவ்வளோதையும் நான் ஹைலைட் பண்ணுறேன். ஹைலைட் பண்ணிட்டு இந்த பேராகிராஃபை நீங்கள் பாருங்க, இங்கே போய் இதில் போய் இப்போ இப்படி இருக்குதா. இதை நீங்கள் இங்கால போய் ஜஸ்டிஃபை என்று சொன்னீங்கன்னா முடிவு தொடக்கம் எல்லாம் ஒரு நேருக்கு வரத்தக்கதை உதாரணம். சரியோ? பெரிய சைஸில் இருக்கிறபடியா இடையில எல்லாம் ஸ்பேஸ் கூடவே இருக்கு. இப்போ ஃபொண்டை ஆக கூட போட்டிங்களா இதுகளை கூட கூட பிளாங்கள் வரும். அதான் இப்போ நாங்கள் ஃபொண்டுகள் இப்போ நீங்கள் பாருங்க, இப்படி இருக்கிறத நான் டக்கண்டு எங்களோட நார்மல் ஃபண்ட் சைஸுக்கு மாற்றினா பாருங்க அவ்வளோ நீட்டாக இருக்குது. அங்கே எப்படி இருக்குன்னு அதான் நாங்கள் தேவைக்கு அதிகமே பெரிய சைஸ் ஃபொண்டுகளை போட்டுட்டு டாக்குமெண்ட்டை டைப் பண்ணக்கூடாது. டைப் பண்ணினா அது எங்களுக்கு அதான் புத்தகங்கள் செய்யலாம். அளவுக்கு மிஞ்சி சைஸை கூட்டினோம்னா இதுக்கிடையில எல்லாம் கூட ஸ்பேஸ் வடிவில்லாமல் இருக்கும். அப்போ எப்பயும் ஓரளவு சரியான ஒரு அப்ரோப்ரியேட் சைஸஸை நாங்கள் அந்த தேவை. ஒரு பர்த்டே கார்டு அடிக்கல, அந்த பெரிய லெட்டர்கள், சின்ன சின்ன ஷார்ட் சென்டென்ஸ் அடிக்கல நீங்கள் ஃபொண்டை பெருசாக வச்சிருக்கலாம். பேராகிராஃப்கள் அடிக்கல உங்களுக்கு சைஸ் ரீசனபிளாக இருக்கணும். பொதுவாக இங்கிலீஷ் ஃபொண்டுன்னு சொன்னால் வேர்டுக்கு 12 ஒரு கரெக்ட் சைஸ். 12 கரெக்ட் சைஸ். 14 கொஞ்சம் கூட. ரைட், கொஞ்சம் பெரிய லெட்டரில் வேணுமெண்டா 14 பாவிக்கலாம். கேடிங்களுக்கு தான் அதுக்கு மேலே 14, 16, 18, 20 இவெல்லாம் கூட ஹெடிங்களுக்கு பாவிப்போம். இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் செய்யக்குள்ள நீங்கள் அது எல்லாத்தையும் திட்டமிடணும் முதலே. இப்போ ஒரு புத்தகம் செய்யக்கேண்டா உங்களோட மெயின் ஹெடிங் இருக்கும், சப் ஹெடிங் இருக்கும். அப்போ மெயின் ஹெடிங் எல்லாம் என்ன சைஸ் இல்லை, அப்போ 20 என்றா மற்றது 18, மற்றது 16 அப்படி என்று முதலே திட்டமிட்டா அப்புறம் அடிக்கடி மாற்ற தேவையில்லை. ஃபொண்ட் சைஸை நீங்கள் 12 வச்சிருக்க வடிவாக இருக்கும். சரியோ? இப்போ நான் இப்போ இது ஜூம் இப்போ 98% கீழே நீங்கள் ஜூம் பண்ணலாம். உங்களை பாருங்க, இங்கே நான் இப்போ கீழே இருக்கிற ஜூமை இப்படி அசைச்சா உங்களுக்கு டைப் பண்ணக்குள்ள கம்ப்யூட்டரில் பெருசாக தெரியணுமெண்டா நீங்கள் இதை ஜூம் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஃபொண்டை கூட்டித்தான் அதை பார்க்கணுமெண்டு இல்லை. ரைட், டைப் பண்ணக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. ஆனால் இப்போ ஜூம் பண்ணி ஸ்க்ரீனில் உங்களுக்கு கூட்டி குறைச்சி பார்க்குறதுக்கு நீங்கள் எப்பயும் ஜூமை பார்க்குங்க. சரியா? ஆனால் ஃபொண்டின் சைஸை நீங்கள் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க.
அப்போ நான் இப்போ இங்கே பாருங்க இது என்ன ஃபொண்டில் இருக்குன்னு பார்ப்போமே. நான் அங்கே இருந்து காப்பி பண்ணினான். இது வந்து ஏரியல், நான் முதலே கொடுத்த ஏரியல்லாம் அது வருது. சரி, அப்போ ஏரியல் ஃபொண்டு 12 கொடுக்க பாருங்க இவ்வளோ வடிவ நீட்டாக இருக்குன்னு. சரியா, அப்போ நீங்கள் புத்தகங்கள் இங்கிலீஷில் என்ன எழுதணும்டா 12 ஏரியல் ஒரு நல்ல வடிவான ஃபொண்ட். வேறு வேறு ஃபொண்டுகளை இப்போ பாருங்க, ஃபொண்டுகளை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு ஃபொண்டும் அப்படி அப்படி இருக்குண்டு. இப்போ நீங்கள் என்ன ஒரு பாருங்க, இதுக்கு போனீங்கன்னா முழுக்க ஒரு வித்தியாசமான ஃபொண்ட். சரியா, ஏரியல் பிளாக்கு போனீங்கன்னா இப்போ வேணுங்க இது எப்படி வேணும். சரியா, எப்பயும் வந்து இது வந்து கலிபரி. அப்போ பாருங்க இந்த ஏரியல் ஃபண்ட் நல்ல நீட்டான ஒரு ஃபண்ட். அதே மாதிரி சில ஃபண்டுகள் இருக்குது. சரியா, புத்தகங்களை கண்டுபிடிய ஃபண்டு சிலதில் இருக்கு. சரி, அப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் இதுகளில் இந்த இதுக்குள்ளே செய்து கொண்டு வரோம். இதை போட்டிங்கன்னா இது வந்து சென்டர் பண்ணுறது. இப்போ நான் இதுக்கு செய்து பார்ப்போம். இப்போ நான் இதை அழிச்சு போட்டேன். இவரை நான் ஹைலைட் பண்ணி போட்டு ஹோமுக்கு போயிட்டு சென்டர் பண்ணினா இப்படி வேணும். இப்போ நாங்கள் இங்கால வர மாதிரி அங்கால ஒன்றோணுமெண்டா பவானி இதை கேட்டவா தான் கேட்டாவோ எனக்கு தெரியல. இதில் போய் மற்ற பக்கம் இதெல்லாம் மற்றது பேராகிராஃப் ரெண்டு ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்றால் அது ஒரு ஆர்டரில் கொண்டு வர்றதுக்கு லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன். இந்த லைனுக்கு இடையில் இருக்கிற ஸ்பேஸை கூட்டலாம் குறைக்கலாம். இப்போ வேறுங்க நான் அது இருக்கா இப்போ பேராகிராஃப் செட்டிங் இருக்குது. இப்போ நான் இதை ஹைலைட் பண்ணி போட்டு இந்த ஹோமுக்கு போய் இப்போ இவ்வளோ வந்து இதுக்கெல்லாம் இருக்கேன். இதில் போயிட்டு நான் இப்போ ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃப் அப்போ இதுக்கு ஒவ்வொரு பேராகிராஃப் முன்னுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கும். லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன் இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பாருங்க இண்டென்ஸ் அண்ட் ஸ்பேசிங் இருக்கு. இண்டென்டேஷன் அண்டா என்னண்டா நான் போட்டு காட்ட உங்களுக்கு விளங்கும். இப்போ பாருங்க நான் இண்டென்ட்டை கூட்ட போகிறேன்னா இங்கே பாருங்க இப்போ என்ன நடக்கண்டா இங்கே கீழே வந்து நம்ம எந்த வண்ணம்னா நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கனடாஸ் ஹிஸ்ட்ரின்றது உள்ளுக்கு தள்ளி துவங்க போகுது. உள்ளுக்கு தள்ளி விடுறது தான் இண்டென்ட்னு சொல்கிறது. அப்போ 0.5 இன்ச்சை நீங்கள் இண்டென்ட் பண்ணினா 1/2 இன்ச்சு உள்ளுக்கு தள்ளி துவங்கும். சரியோ, இதுதான் இண்டென்டேஷன். ரைட், அதே மாதிரி அங்கால் பக்கத்தாலே நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே போட்டிங்கன்னா இங்கே வருங்க இந்த பக்கத்தாலேயும் கொண்டு வரும். அப்போ ஒரு பந்தியை மட்டும் இப்படி கொண்டு வரலாம். இடையில ஒரு இடத்துல துவங்கி என்னிடத்துல மற்ற பந்தி எல்லாம் வேற மாதிரி இருக்க ஒரு பந்தியை மட்டும் நீங்கள் செப்பரேட் இண்டென்டேஷன் கொடுக்கலாம். சரியோ, அடுத்தது இந்த லைன் ஸ்பேசிங். இந்த லைன் ஸ்பேசிங்கை பாருங்க மல்டிபிள் அண்ட் இருக்கு, சிங்கிள் அண்ட் இருக்கு, 1.5 லைன்ஸ். இப்போ 1.5 கூட இப்போ ஒரு அகாடமிக் ரிப்போர்ட்டுகளுக்கு கூட வந்து 1.5 பாய்ப்பினேன். சரியா, இப்போ பாருங்க இப்படி இருக்கும் 1.5. அப்போ இதுகளில் நாம் வந்து நீங்கள் வளமையாக உலக நுட்பமாக நீங்கள் சில பேர் பாவிச்சிருப்பீங்க, எல்லாரும் பாவிச்சிருக்க மாட்டீங்க. அப்போ அதுகளை போய் நீங்கள் அப்போ இதில் போனால் லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங் அண்டு இருக்குது. அதில் போய் நீங்கள் இங்கே லைன் ஸ்பேசிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா இதுக்குள்ள நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது, ஸ்பேசிங் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் சில நேரங்களில் ஒரு புக்கை செய்கிறோம், ஒரு புக் ஒன்று செய்கிறோம் வச்சுக்கொண்டா அப்படியான வேலைகள் செய்யவே இந்த நுட்பமே இதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கும். அப்போ சரியா, அடுத்து வந்து இந்த இதுக்குள்ள நாங்கள் இங்கே பாருங்க இதில் ஒரு பக்கெட் மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா இந்த பக்கெட்டை கிளிக் பண்ணி போட்டு நாங்கள் இப்படி ஒன்று போட்டு விட்டா இப்போ இதுக்கு பின்னால் ஒரு ஷேடிங் கொண்டு வந்துட்டு பின்னுக்கு ஒரு ஷேடிங் போடுறதுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை எங்களுக்கு என்ன கூட கலர் வேணுமெண்டா இங்கே போய் ஒரு இப்படி ஒரு கலரை செலக்ட் பண்ண போகிறோம்டா இப்போ அதுக்கு பின்னால் ஹைலைட் பண்ணி விடலாம். ஆனால் இதை இன்னொரு வழி. சரியோ, இந்த டைப் பண்ண கலக்கிறாக மட்டும் ஒரு ஷேடிங் கொடுக்குறோம். சரியா, இப்போ நான் இதில் போயிட்டு நோ கலர் ரெண்டு போட்டு விட்டா அது கூட வராது. மற்றது இன்னொன்று இருக்கு என்னென்னா இதில் வந்து ஒரு ரோ டேபிள். இப்போ நான் அடித்து கொண்டு போயிட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஒன்று போகிறேன் நண்டு இதில். ரைட், இங்கே வரும் இல்லை டேபிள் ஒன்று 2 வார்டில் ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். சரியா, அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் பொதுவாக வச்சிருக்க மாட்டீங்க. இப்போ இதுக்குள்ள வந்து நிறைய இருக்குது. இப்போ வேறுங்க ஆல் போர்டர்ஸ் அப்படியெல்லாம் வந்து அதுக்குரிய போர்டர்கள் கூட வரும். ரோ டேபிள் தான் நான் இப்போ பார்த்தேன். ரைட்,
ரோ டேபிள். பிறகு அதில் போய் நீங்கள் இதுக்குள்ள இருக்கிறத கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இன்சைட் border, ஒரு ஹொரிசாண்டல் லைன், வியூ கிரிட் லைன் எல்லாம் பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்கு போய் நீங்கள் இதிலேயே வச்சு பார்டர் ஷேடிங் எல்லாம் செய்யலாம். இப்போ நீங்கள் சரியா, அப்போ இந்த ஆப்ஷன்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்க மாட்டீங்க. மற்ற ஷார்ட்டிங் இருக்குது. இப்போ வேறுங்க, நான் மேலே போயிட்டு மேலே ஒன்று டைப் பண்ணால் தானே கொஞ்சம் பேர்கள். சரியா, இப்போ இவ்வளோத்துக்கும் போகிறேன்னா இவ்வளோத்தையும் கிளிக் பண்ணி போட்டு இதுக்கு போய் ஹோமுக்கு போயிட்டு இங்கே வேணுங்க இதில் போய் கிளிக் பண்ண போகிறேன். வேணுண்டா ஷார்ட் பண்ண போகிறேன். அப்போ ஷார்ட் பை பேராகிராஃப் அசெண்டிங் அண்ட் போட்டுட்டு நான் இப்போ ஷார்ட் பண்ணி விட்டா இது புல்லட்டில் இருக்கிறபடியாக ஷார்ட் பண்ண முடியல. இது இல்லாட்டி அதை ஷார்ட் பண்ணி தரும். சரியா, ஷார்ட் பண்ணி அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் தரும். மற்றது இது வந்து என்னென்றால் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா எங்கே எல்லாம் நீங்கள் என்டர் கீ அமைத்து சில பேருக்கு என்னென்னா டைப் பண்ணி கொண்டு போக தேவையில்லாத இடங்கள் எல்லாம் என்டர் பண்ணுறதால பிள்ளையா என்டர் பண்ணி டைப் பண்ணோக்கே என்டர் பண்ணி கொண்டு போகக்குள்ள பார்த்தா அது பேராகிராஃபா இல்லாமல் எல்லாம் முறிஞ்சு இருக்கும். சரியோ, இப்போ நீங்கள் அங்கே எல்லாம் என்டர் பண்ணி இருக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு டெம்பரரி மார்க் மாதிரி இருக்கு இங்கே இதில் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் வரும், பிறகு கிளிக் பண்ணால் போகும். அப்போ இதை போட்டு பார்த்தா தெரியும் டைப் பண்ணோக்கே எத்தனை இடத்துல என்டர் அனுப்பிட்டேன். சில பேர் பிள்ளையா எல்லாம் என்டர் மாற்றிக்கணும், அதை பார்த்தா தெரியும். அதில் போய் அதை கரெக்ட் பண்ண சுகமாக இருக்கும். அதுக்காக இருக்குது. இவ்வளவும் வந்து இதை விடவும் மேலே இருக்குங்க. இதில் இருக்குது டிக்ரீஸ் இன்டென்ட். அந்த இன்டென்ட் சொன்னேன் அதை குறைக்கிறதுக்கும் கூட்டுறதுக்கும். சரியா, அந்த இடையில உள்ள இங்கால தள்ளி கொண்டு போகிறதுக்கும் ரெண்டு இங்கேயும் இருக்கு. இப்போ இவ்வளவு வந்து உங்களுக்கு அதை விட இங்கே வேறுங்க இங்கே ஒரு சின்ன ஏரோ இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கெல்லாம் திருப்பி அந்த ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணிங்க முதல் வந்தது அது குயிக்காக வரும். இங்கெல்லாம் போய் அதை செலக்ட் பண்ணி கொண்டு வராமல் சும்மா இதை கிளிக் பண்ணாலே அந்த இன்டர்நேஷன் இந்த ஸ்பேஸ் பண்ணுற ஸ்பேஸ் ஆப்ஷனுக்குரிய எல்லாம் இப்படி இதை கிளிக் பண்ணாலே வரும். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற சின்ன ஏரோ முக்கியமானது. சரியா, இப்போ இதை பார்ப்போம். இது வந்து ஸ்டைல்ஸ். இப்போ நீங்கள் டைப் பண்ணக்குள்ள நிறைய ஸ்டைல்கள் கொண்டு போகலாம். இதுலேயும் வந்து நீங்கள் டைட்டில் இங்கே வேணுங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா ரைட், இது டைட்டிலுக்குரிய ஒரு டைட்டில்ண்டா அதை போட்டுட்டு இதை கிளிக் பண்ணி விட்டால் டைட்டிலுக்குரிய ஸ்டைலாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்டைலுகளை நீங்கள் பாவிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் ஒரே அடியாக காட்டும். சரியோ, என்னென்ன அங்கே எங்கே இருக்குன்னு. அப்போ வித்தியாசமான ஸ்டைல்களை அடாப்ட் பண்ணுறது பொதுவாக நாங்கள் இதெல்லாம் பாவிக்க மாட்டோம். ஆனால் நுட்பமாக இதை பாவிக்கலாம். சரியோ, இதே போய் நீங்கள் நார்மல் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு ஸ்டைலாக கொடுக்கலாம். கெடிங் எல்லாம் ஒரு ஸ்டைல் ரைட், கெடிங் 1 சப் கெடிங் வந்தால் கெடிங் 2. சரியா, அப்படியே கொடுக்கலாம். அடுத்து வந்து ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ். அது நான் முந்தி உங்களை சொல்லியிருந்தேன்னா அது முக்கியமான ஒரு கமாண்டும் கூட. அதாவது ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ். இப்போ ஒரு கதை ஒன்று இருக்கு, ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு. அந்த ஸ்டோரியில் ஒரு கேரக்டர் நேம் வருது, ஜோன் வருது. இப்போ இந்த ஜோன் இருக்கிற இடமெல்லாம் உங்களுக்கு இப்போ ஜோன் வேண்டாம், என்ன ஒரு கேரக்டர் நேம் மாற்ற பீட்டர் மாற்ற போறீங்க. அப்போ ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸில் போய் செய்ய வேண்டாம், ஒரே அடிய அந்த கேரக்டர் அந்த ஸ்டோரி முழுக்க உங்களுக்கு கதையை மாற்றலாம். அப்போ ஏதாவது ஒரு ஸ்டோரி எடுக்க முடியுமெண்டா செய்து பார்ப்போம். இதில் போயிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி எடுப்போம். ஷார்ட் ஸ்டோரி என்று போடுவோம். பாவம் என்ன வருது. ஓகே, சரி, கான்ட்ராக்ட் கிரேட் ஸ்டோரிஸ். இதில் போய் ஒரு ஆண்டன் செக்கோஃபின் ஒரு ஸ்டோரி ஒன்று எடுப்போம். ரைட், சரியா, இப்படி ஒரு ஸ்டோரி ஒன்று எடுப்போம். இப்போ இது ஒரு ஸ்டோரி. அப்போ நான் இப்போ இதை போய் இந்த ஸ்டோரியை காப்பி பண்ணுறேன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது நீங்கள் இப்படி இன்டர்நெட்டில் நிறைய டைப் பண்ணி ஸ்பீடெல்லாம் தேவை. ஆனால்
இப்படியான இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் இப்படி இன்டர்நெட்டில் போய் சில பத்திகள் எடுத்துக்கொண்டு அதுகளை வச்சுக்கொண்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாமா. இப்போ வேறு ஃபண்டில் கொண்டு வந்துட்டு மாற்றணுமா ஸ்டைலு இந்த டெக்கரேட்டிவ் ஃபண்டில் இருக்கு நாங்கள் மாற்றுவோம். இப்போ வேறுங்க இப்போ எல்லாம் ஸ்டோரி வந்துட்டுது. இந்த ஸ்டோரியில் ஹைலைட் பண்ணிட்டு இந்த புறம் கொண்டை மாற்றலாம். முதல் இவரில் நிற்கிற சரியோ அதை நாங்கள் மாற்றணும். அப்போ அதை கேன்சல் பண்ணுவோம், நார்மலுக்கு கொண்டு வருவோம். ஏரியல் 2 சரியோ. இப்போ நார்மல் ஃபண்டில் வந்துட்டு சரியா. இப்போ இந்த ஸ்டோரியில் போய் பார்ப்போம். இந்த ஸ்டோரியில் பாருங்க ஒரு பேர் ஒன்று இருக்குது. இந்த போலீஸ் சூப்பரிண்டென்ட் ஒச்சுமேலோவன்ற ஒரு பேர் இருக்கு. இது ஒரு கடை, இதுதான் அந்த பேர். அப்போ இதோட கேரக்டர். இப்போ நான் இந்த கேரக்டர் இருக்கிற இந்த பேரை மாற்ற விரும்புகிறேன். இந்த கேரக்டர்ன்ற பேரை நான் இப்போ இதுக்கு பதிலாக ஜோன் கொண்டு வர போகிறேன் சரியோ. அப்போ என்ன செய்ய போகிறேன்னா முதல் நான் இந்த பந்தி முழுக்க இந்த கதை முழுக்க பாருங்க இவ்வளோ பிரயோசனமான கொமாண்டன்ட் இவ்வளோத்தையும் நான் ஹைலைட் பண்ண போகிறேன். ஹைலைட் பண்ணி போட்டு இந்த ஃபைண்டுக்கு போக போகிறேன்னா ஃபைண்டில் போய் ஃபைண்ட் என்ற இடத்துல சரியா ஃபைண்ட் என்ற இடத்துல இந்த ஹைலைட் பண்ண ரிமூவ் பண்ணுவோம். ஓகே நான் நினைப்பேன் இவ்வளோத்தையும் ஹைலைட் பண்ணி போட்டு இவ்வளோத்தையும் ஹைலைட் பண்ணுறேன்னா ஹைலைட் பண்ணிட்டு இந்த ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸுக்கு போகிறோம். இதில் போய் ஃபைண்ட் ரைட் ஃபைண்ட் நான் ஒரே அடியே ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ் செய்யலாமா. இதை கிளிக் பண்ணமுண்டா ரெண்டும் பேர் ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ். அப்போ ஃபைண்டுக்கு போயிட்டு இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா அந்த அந்த பேரை மட்டும் போட போகிறேன். இந்த பேரை கொண்டு வந்து போட போகிறேன் சரியா. இது இப்படி இல்லை, இந்த பேரை கொண்டு வர போகிறேன். அப்போ நான் திருப்பி போய் அந்த பேர் இருக்கா காப்பி பண்ணி கொண்டு வாங்கினேன். இதுதான் அந்த பேர். ஓகே இப்போ நான் இந்த இந்த இவரை போய் காப்பி பண்ண போகிறேன். கண்ட்ரோல் இங்கே கொண்டு வந்து போட போகிறேன். ஃபைன் வாட். அப்போ எங்கே எல்லாம் இந்த பேர் வருதோ அவரை இப்போ ரிப்ளேஸ் பண்ண போகிறேன் சரியா. ரிப்ளேஸ் பண்ண போகிறேன் ஜான் என்று ரிப்ளேஸ் பண்ண போகிறேன் சரியா. இதுதான் எனக்கு தேவை. அப்போ நான் இப்போ போய் மேலே இருந்து கொண்டு தொடக்கிற இடத்துக்கு போகாமல் ஸ்டோரி தொடக்கிற இடத்துக்கு போவோம். இதில் போய் நின்று கொண்டு இல்லை இல்லை ஸ்டோரி தொடங்குற இடத்துக்கு போகுமா. இதுதான் ஸ்டோரி தொடங்குற இடம். இதில் போய் நின்று கொண்டு நான் இப்போ இதை பாருங்க ஃபைண்ட் ரிப்ளேஸ் சொல்ல போகிறேன். ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸா. அப்போ நான் ஃபைண்ட் நெக்ஸ்ட் சொல்ல போகிறேன். ஃபைண்ட் நெக்ஸ்டா ரிப்ளேஸ் ஆல் அடிச்சு விட்டா எல்லாம் ஃபைன் பண்ணி அதை ரிப்ளேஸ் பண்ணி ஒரு ஐடியா முடிச்சிடும். ஆனால் உங்களை பார்க்குறதுக்கா ஃபைண்ட் நெக்ஸ்ட் சொல்ல போகிறேன். நான் ஹைலைட் பண்ணேன் இல்லையா. சரி இல்லாண்டை விட்டுட்டு இப்போ ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸில் போயிட்டு இப்போ நான் இதை அடிச்சுட்டு அந்த பேரை போடுறேன்னா இந்த பேரை போடுறேன்.
வேற போடுறேன். இப்போ நான் இதை ரிப்ளேஸ் சொன்னால் இங்கே வேறு அது ஜோன் வந்துட்டு இப்போ இன்னொரு இடத்துல போய் நிற்குது. நான் ரிப்ளேஸ் சொன்னால் அது ஜோன் வருது. இன்னொரு இடத்துல போய் நிற்குது. ரிப்ளேஸ் சொன்னால் அது ஜோன் வருது. ரிப்ளேஸ் ஆல் போட்டுவிட்டேன்டா எல்லாம் கதை முழுக்க. வி மேட் 7 replacement. Right? You want to search again? Yes. All done. We made 8 replacement. அப்போ வேறங்க இந்த கதையில உள்ள அந்த கேரக்டரின் பேரையே நாங்கள் மாற்றிட்டோம். இப்போ ஒரு 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 நவல் ஒன்று டைப் பண்ணுறீங்க, ஒரு 100 பக்கம் வந்துட்டுது. இருந்தா போல கடைசி நேரத்தில் உங்களுக்கு அந்த கேரக்டரின் நேம் பிடிக்கல. கேரக்டரின் நேமை மாற்றணும். வேற ஒரு வழியிலும் நீங்கள் இதை செய்ய மாட்டீங்க. அப்படி செய்ய வழிக்கிட்டாலும் ஒரு இடத்துல மாற்றி போட்டு இன்னொரு இடத்துல மாற்றாம விட்டுடுவீங்க. சரியோ? அப்போ அது ஸ்டோரி வாசிக்கிறாக்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துடும். சரி, அந்த நவல் முழுக்க திருப்பி பிரிண்ட் பண்ண வேண்டி வந்துடும். அப்போ இதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ். அதான் நான் முதலே அதை படிப்பிச்சேன்னா எனக்கு சரியான பிரயோசனமானது. அது இங்கே போய் செய்யலாம். சரி, அதில் போய் இதை கிளிக் பண்ணி செய்யலாம். ரைட், இதுதானே இந்த டூல் பாரை பாவிச்சு செய்யலாம். வேறு இடங்கள்லேயும் அது சமயங்களில் இன்னொரு இடத்துலையும் அது வேறு. சரி, இப்போ இப்போ பாருங்க, நான் இந்த டூல் பாரில் உள்ள எல்லாத்தையும் குயிக்காக பார்த்து கொண்டு வந்தேன். கிரியேட் பிடிஎஃப் இங்கேயும் இருக்குது. மற்ற ஆட் என்னண்டு இருக்குது சில. இப்போ பாருங்க, அந்த இதுகள் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஏஐ விஷயங்கள் கூட இப்போ கொண்டு வந்து இதுக்குள்ள போடினோம், அதை ஆட் பண்ணலாம். சரியோ? அப்படி கணக்க வருது. அதுகள் சில நேரம் ஆட் பண்ணோம்ல, அது எங்கட இருக்கிற வேர்ஷனை பொறுத்து சில நேரம் விடும், சில நேரம் விடாது. சரியோ? இப்போ இதில் போய் போட்டேன்டா. இப்போ நான் இதில் போய் இதை போட்டா ஆட் போட்டா சரியா? இப்போ டீபில் ஃபார்வேர்டு இந்த டிரான்ஸ்லேஷன் இது இதுக்குள்ள வருது. சரியா? அப்போ இதை நீங்கள் கொண்டாந்து போட்டு பாவிக்கலாம். அது ஏஐயை பாவிக்க போறீங்களா இல்லையாண்டு நான் இப்போ அதை பாவிக்க விரும்பல. ஸோ நான் இப்போ வந்துட்டேன். ஆனால் அந்த ஆப்ஷன் கூட இந்த ஆட்டின்ல இருக்குது. சரியா? ஆட்டின் இருக்கு, அதில் இருக்குது. இப்போ நான் போட்டது வந்துட்டுது. அந்த விருப்பமாக ஒருக்கா கிளிக் பண்ணால் வந்துடும். அது நீங்கள் விருப்பம் இல்லாட்டி அதை ரிமூவ் பண்ணணும். அப்போ ரிமூவ் ஆட்டின் இங்கே இருக்கு. ரிமூவ் ஆட்டினை போட்டு விட்டா அவர் இல்லாமல் போயிடுவேன். சரியா? ஓகே, இப்போ நான் இப்போ எஸ்ன்னு போட்டு விட்டேன்டா. இப்போ அந்த ஆட்டின் இல்லாமல் போயிட்டு. இப்போ இதில் இருக்கிற ஆட்டின்களை நீங்கள் போடலாம், ரிமூவ் பண்ணலாம். அப்போ ஏஐ ஆட்டின் எல்லாம் இப்போ வந்திருக்கு. அதை விடவும் வேற ஆட்டின்கள் இருக்கு. நீங்கள் உங்களோட ஒரே மேத்ஸ் புத்தகங்கள் டைப் பண்ண போறீங்க. அப்போ மேத் ஆட்டின்னா போடலாம். அப்போ எல்லா மேத் சிம்பிளும் அங்கே வரும். சரியோ? அப்படி ஏஐ டெக்னிக்ஸ் அதை நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமுக்குள்ளேயே கொண்டு போய் பாவிக்கலாம். அப்போ நான் இப்போ உங்களுக்கு வேர்ட் படிப்பிக்க போகிறேன் என்று செலுத்துவாங்க. ஓகே, நீங்கள் யோசிச்சிருப்பீங்க வேர்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. உங்களை சில பேருக்கு நிறைய பாவிச்சிருப்பீங்க. ஆனால் இதுக்குள்ளேயும் பாருங்க எவ்வளோ விஷயங்கள் இன்னும் இருக்கு, புதிய விஷயங்கள் இருக்குது. இதுகளை நீங்களாவே போய் சர்ச் பண்ணி இதுகளை அப்ளை பண்ணி கொண்டு போகலாம். அதுக்குரிய ப்ரிப்பரேஷனாக இருக்கும் சிலருக்கு, மற்றவைக்கு ஒரு ப்ரிவிஷனாக இருக்கு. நான் இவ்வளோ காய்ச்சி கொண்டு போகிறேன். சரியா? அப்போ நான் வேர்டை ஃபோக்கஸ் பண்ணி இதை காய்ச்சி கொண்டு போகிறேன். ரைட். இப்போ வேர்டில் உங்களுக்கு ஒரு தரளியான இது ஒன்று வரும். சரி, இப்போ இந்த டூல் பாரில் இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டு வந்துட்டோம். சரியா? இப்போ இதில் இதுக்குள்ளே செலக்ட் ஆல். இப்போ எல்லாத்தையும் ஒரு ஏரியா செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி போட்டு ஃபொண்டை மாற்றணுமெண்டா இதில் போயிட்டு நீங்கள் இங்கே ஃபொண்டின் கலரை இப்போ மாற்றலாம். என்ன செய்து நீங்கள் இதில் போய் செலக்ட் போட்டுட்டு செலக்ட் ஆல் போட்டுட்டு இங்கே ஃபொண்டை மாற்ற எல்லாத்தையும் ஒரு ஏரியா கலர் மாறிடும். சரியா? அப்போ அப்படியெல்லாம் இருக்குது. ரைட். சரி, இப்போ நான் இன்சர்ட்டுக்கு போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு இது ஒன்று ஒரு பந்தி ஒன்று வச்சுருக்கீங்க, ஸ்டோரி ஒன்று வச்சுருக்கிறீங்க. சரி, இன்சர்ட்டுக்கு போயிட்டு எப்படி இதுக்குள்ளே ஒரு பிக்சரை கொண்டு வரேன். அப்போ இன்சர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே வேறு சில டூல் பார், இப்போ ஹோமில் இருக்கிற டூல் பார் தான் நாங்கள் முதல் பார்த்தினாங்க. இப்போ பாருங்க, செலக்ட் இன்சர்ட் பிக்சர் வருது. திஸ் டிவைஸ். அப்போ இதுலேருந்து ஒரு படத்தை எடுத்து கொண்டு நான் போட போகிறேன். இப்போ நான் இந்த படத்தை கொண்டு போட போகிறேன்டா இன்சர்ட் போட்டோடனே
இப்போ இந்த படம் வந்து இங்கே வருது. படம் வந்த பிறகு நீங்கள் இந்த சைஸ்களை மாற்றலாம். எப்பயும் ரெக்கமெண்டட் வந்து மூலையில் பிடிச்சி சைஸை குறைக்கிறதுக்கு இந்த மூலையில் ஏதோ ஒரு மூலையில் பிடிச்சி உள்பக்கமாக தானே குறையும், வெளிப்பக்கமாக இழுத்தா பெருசும். சரியா? இப்படி இப்படி இங்கே வரும், இப்படி இப்படி நீங்கள் சைஸை சின்னதாக்கலாம். ரைட்? இப்போ இதுல ஒன்று இருக்கு பாருங்க, இந்த லே அவுட் ஆப்ஷன். இந்த படத்தை போடக்குள்ள இன்சர்ட் பிக்சர் ரெண்டு போட்டோன்னே இல்லை லே அவுட் ஆப்ஷன் ஒன்று வருது. இதுக்குள்ள கூட சில இதுகள் இருக்கு. இப்போ பாருங்க, இப்படி ஒன்றை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா இப்போ இந்த படம் வந்து இங்கே ஒரு நியூஸ் லெட்டர் அப்படி இப்படி டைப் பண்ணவங்க படங்களை போட்டுட்டு சுற்றி வர கதை போய் கொண்டிருக்கும். சரியா? அப்போ இப்படி வேணுமெண்டா என்ன செய்வீங்க, இன்சர்ட் பிக்சரை போட்டுட்டு இந்த இன்சர்ட் பிக்சரை போட்டோடனே இங்கே இங்கே வந்து ஒரு இன்சர்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்தது. அதை கிளிக் பண்ணோடனே அங்கே படத்தில் காட்டும், நடுவுக்குள்ள படம் வைக்க போகிறீங்களா வேறு வேறு இதான்னு சொல்லி காட்டும். அப்போ அந்த பிக்சரை இன்சர்ட் பண்ணுறதுல கூட ரைட், இன்சர்ட் பண்ணுறதுல கூட எவ்வளவு நுட்பம் இருந்தான்றதை நீங்கள் பார்த்தீங்க. சரியா? இதை போட்ட உடனே இப்போ நான் போட வைக்கல, இன்சர்ட் ரெண்டு போட்ட உடனே இப்போ இதில் வந்து சைஸை வந்து நீங்கள் இப்படி போடணுமா இதில் வச்சு இழுக்கணும், சைஸை குறைக்கணும். இதுக்கும் ஷார்ட்கட் கீ எல்லாம் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா வேர்ட் ஷார்ட்கட்டுன்னா நிறைய வெறும் அதுகளை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தா இப்போ இதை கிளிக் போட்டு ஷார்ட்கட்டையும் பாவிக்கலாம். சரி, எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் என்னாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. அப்போ நான் இங்கே வருங்க, இதில் வருது லே அவுட் ஆப்ஷன் உண்டு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ட்ராப்பிங் இதுகளை நீங்கள் விருப்பமானதை செலக்ட் பண்ணலாம். சரியா? அப்போ இன்சர்ட் பிக்சரில் இந்த லே அவுட் ஆப்ஷனையும் பார்த்துக்கொள்ளுங்க. நான் அதுகள் முந்தி எனக்கு அதுகளை ஃபோக்கஸ் பண்ணி காரியண்டா இந்த புதுசாக படிக்கக்குள்ள நிறைய சொல்லுங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாட்டேங்க அப்படி சொல்லுங்க. சரி, இப்போ நீங்கள் பாருங்க, ஒரு இன்சர்ட் டேபிள், ஒரு டேபிளை தானலாம். டேபிளை வேணுமெண்டா இப்போ உங்களுக்கு 3 கொலம் 3 4 ரோ அப்படி வேணுமெண்டா இப்படி அதுக்கு தக்க மாதிரி நீங்கள் போட்டோன்னே இப்போ உங்களுக்கு ஒரு டேபிள் ஒன்று இங்கே வந்துட்டு அப்போ டைப் பண்ணி கொண்டு போக டேபிளை போட்டுட்டு இப்போ டேபிளுக்குள்ளே டைப் பண்ணலாம். அப்போ எல்லாம் வந்து இந்த போய்ட்டில் இந்த இன்சர்ட் ஆப்ஷனுக்குள்ளே இருக்குது. சரியா? இப்போ நான் இன்சர்ட் ஆப்ஷனில் டேபிள் தானலாம், பிக்சர் போடலாம், ஷேப்ஸுகள் இன்சர்ட் பண்ணலாம். ஷேப்புக்கு போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஷேப் வேணுமெண்டா இங்கே போயிட்டு பண்ணலாம். ஷேப் ஐக்கான், இங்கே ஐக்கானில் போய் பாருங்க. இந்த ஐக்கான் வந்து இங்கே இப்படியான ஸ்பெஷல் சைனுகள் ஐக்கான் எல்லாம் அதுகள் வந்து இந்த அக்சசிபிலிட்டி பற்றி போடுறேன்டா. இப்போ ஒரு சைன் ஒன்று செய்ய போகிறீங்க, ரைட், வீல் சேருக்கு. சரியா? இங்கே இதுகளுக்கு வாஷ்ரூம் அதுகளுக்கு எல்லாத்துக்கும் இதில் அக்சசிபிலிட்டி சைன் சொல்கிறேன். டிசேபிலிட்டி மக்களுக்கு சைனுகள். இப்போ இதில் வந்து இப்படி ஒரு சைன் இருக்குது, ரைட், ஒரு வீல் மாதிரி இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாவிங்க சில தேவையான இடங்களில் நீங்கள் இன்சர்ட் ஐக்கான் அதுலேயும் வந்து எனக்கு செக்ஷன் இருக்குங்க. ஏரோ இவ்வளோ ஏரோ மாதிரி, இவ்வளோ ஏரோவுக்கு, இவ்வளோ ஆர்ட்ஸுக்கு, ரைட், வீணை அல்லாத ஆளுகள் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இதுகளை கூட எடுத்து சேவ் பண்ணி அப்புறம் அங்கே ஒன்றை பிளட்ஸ் பாவிச்சு எல்லாம் செய்யலாம். கணக்க இதெல்லாம் செய்யலாம். பாக்ஸ் அண்ட் இருக்குது, பாடி பார்ட்ஸ் இருக்குது, ரைட், பில்டிங்ஸ் அண்ட் இருக்குது, அனலைட்டிக்ஸ் அண்ட் இருக்குது. அப்படி இதில் கணக்க சப்ஜெக்டுக்குள்ள celebration, right? Commerce, communication, diagnosis, right? Faces, food and drinks, holidays, எல்லாம் இருக்கு. சரியா? இப்போ நீங்கள் ஒரு ஐக்கான் எடுத்துட்டு இன்சர்ட் பண்ணுவோங்க, இப்படி வந்துட்டு தான் இனி நீங்கள் இதை வந்து பெருப்பிக்கலாம். பாருங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு படம் வேண்டா இதை பெருப்பிக்கலாம். இதை பெருப்பிச்சு அப்போ இந்த ஐக்கான்ல இருந்தே எடுத்து போதே காட்டலுக்கு படங்கள் எடுக்கலாம். நேரம் இதை நீங்கள் வந்து இப்போ கலரை மாற்றலாமா? இப்போ இதில் போயிட்டு கலர் மாற்றக்கூடிய இருக்கும். ஃபார்மேட் கிராஃபிக் இங்கே வேணும். இப்போ இது ஒரு கிராஃபிக் தானே, ஒரு ஐக்கான், அதை நாங்கள் ஹைலைட் பண்ணிட்டேன். இதில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபார்மேட் கிராஃபிக்கு போங்க. இதில் நிற்கணும். சரி, இப்போ இதில் போயிட்டு
ஃபார்மேட் கிராஃபிக்கா, ஃபார்மேட் கிராஃபிக்கு போயிட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபில் இந்த கலரை மாற்றுவோமா, இந்த கலருக்கு போயிட்டு இதை வந்து இப்போ வேறுங்க ஒரு ரெட் பூ எடுத்துடலாம். ரைட், அதிலும் வந்து இந்த இதுகள் எல்லாம் நிறைய இதுகள் இங்கே பாருங்க. இந்த டிரான்ஸ்பேரன்சியை நீங்கள் மூவ் பண்ணினா டார்க்கோ லைட்டாக கொஞ்சம் டார்க்காக வரும், அல்லது கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி வரும். முடியெல்லாம் செய்யலாம். ஒரு பேக்ரவுண்டுக்கு போடுற நேரங்களில் இதை பார்க்கலாம். லைனை பாருங்க, இந்த லைனே நீங்கள் மாற்றலாம். solid லைன் போட்டு வெளியில் ஒரு கலர் உள்ளுக்கு ஒரு கலர். ரைட், இதெல்லாம் ஃபார்மேட் கிராஃபிக்குள்ள இருக்குது. இந்த பிக்சர் கரெக்ஷன், கலர், இதுக்குள்ள கலர் சேச்சுரேஷன் அப்படி எல்லாம் இருக்குது. சரியா, அது சிலது இதுக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்கும், சிலது அப்ரோப்ரியேட்டாக இருக்கா. அப்போ ஃபார்மேட் கிராஃபிக்னு ஒன்று இருக்கேன். இதில் நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த படத்தில் வச்சுக்கொண்டு இவ்வளோ வேலை செய்யலாம். ஃபார்மேட் கிராஃபிக், சைன் அண்ட் பொசிஷன். ரைட், இந்த படத்துக்குள்ள வியூ ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க. இதுக்குள்ள போய் ஒரு மெசேஜை போடலாம். இந்த படத்துக்குள்ளே ஒரு மெசேஜ். அவன் அந்த படத்துல போகல, நீங்களா அந்த படத்தை பற்றி ஒரு குறிப்பை இங்க போடலாம். சரியா, நான் இப்ப இதுக்குள்ள வந்து ஃப்ளவர் 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 obtained from ஐக்கன் ஆப்ஷன் நான் இப்போ போடுறது ஆல்டர்னேட்டிவ். நாங்கள் இதெல்லாம் எங்களோட வேலைகளில் நாங்கள் இதெல்லாம் பாவிப்போம். சரியா, இப்போ நான் இதை போட்டுட்டு என்டர் பண்ணிட்டு இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இங்கே போகக்குள்ள இங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட மவுஸை கிளிக் பண்ணி உங்களோட ரைட் கிளிக் பண்ணி மவுஸை வியூ ஆல்டர்னேட் டெக்ஸ்டா நீங்கள் போட்ட மெசேஜ் இங்கே வரும். இதுக்குள்ள என்ன போட்ட நீங்கள் அங்கே வரும். சரியா, இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை வந்து அக்சசிபிலிட்டி டாக்குமெண்ட்டை வேர்டில் செய்ய வேணும். அப்படியெல்லாம் வருது. இப்போ ஒரு நோட்டீஸ், ஒரு பப்ளிக் நோட்டீஸ் வந்து செய்கிறீங்க. அந்த நோட்டீஸ் வந்து நோட்டீஸை வந்து ரீட் பண்ண வைக்கலாம். இது கண்டறியாத அவைகளுக்காக அவை வந்து இந்த நோட்டீஸை ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ண வைக்கலாம். ரைட், அக்சசிபிலிட்டி டாக்குமெண்ட்டை மாற்றினேன். அப்படியே மாத்தோக்குள்ள இந்த ஃப்ளவருக்குள்ள இந்த டெக்ஸ்டை போட்டிங்க, இந்த ஃப்ளவருக்கு வேற ஓகே. இதில் உள்ள டெக்ஸ்ட் தான் நாங்கள் சவுண்டில் வரும் அவைக்கு. தெரியும், அவைக்கு பார்க்கல அது, ஆனால் அவைக்கு உடனே தெரியும் இது ஒரு பூ இருக்கு. இந்த பூ என்னத்தை பற்றியன்றதை அவைக்கு தெரியும் அங்கே. ரைட், அப்போ வரும் ஃப்ளவர் obtained from icon வரும். அப்போ இந்த அக்சசிபிலிட்டி டாக்குமெண்ட் செய்கிற எல்லாம் இருக்குது. சரியா, வேர்டுக்குள்ளேயே இப்போ எல்லாம் செய்யக்கூடிய இருக்கு. அதை நாங்கள் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ண பிறகும் அதை ரீட் பண்ணி பிடிஎஃப் ரைட்டர்களுக்குள்ள ப்ரோக்ராம் அக்ரோபேட்டர்கள் இருந்துட்டா அங்கே போய் அதை ஸ்டார்ட் பண்ணி போட்டு ஐ வாண்ட் டு ரீட் த நோட்டீஸ்ன்றா அந்த பாடல அந்த நோட்டீஸில் இருக்கிற அவ்வளோத்தையும் அதை ரீட் பண்ணி கொண்டு போகும். நீங்கள் கேட்கலாம். சரி, அப்போ ஆன்லைனில் அதை போட்ட உடனே இப்போ வாசிக்க முடியாத ஆக்கள், பிளைண்ட் ஆக்கள் அவை வந்து இதை நோட்டீஸை ரீட் பண்ணக்கூடிய இருக்கு. அப்போ அதுக்கு தக்க ஆப்ஷன் எல்லாம் அக்சசிபிலிட்டி கன்வர்ஷன் எல்லாம் இந்த வேர்டுக்குள்ளே இப்போ இருக்குது. சரியா, வேலைத்தளங்களில் இப்போ சொல்லுவேன் நம்ம சில இடங்களில் இந்த டாக்குமெண்ட் அக்சசிபிலிட்டியாக இருக்கணும். அக்சசிபிலிட்டி என்று சொன்னால் நாங்கள் இதெல்லாம் செய்வோம். சரியா, சரி, இப்போ நான் இதுக்குள்ள ஒரு சார்ட் போடணும்டா இங்கே வேணும், இதில் சார்ட் போடலாம். அந்த சார்ட்டுக்குள்ள கூட எத்தனையோ விதமான சார்ட்டுகள் பாருங்க இந்த வேர்டில் இப்போ இவ்வளோ வந்துட்டு. ரைட், அன்னைக்கு சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற வேர்டின் வேர்ஷனை பொறுத்து சில நேரம் சிலதுகள் வந்து கூட குறைய இருக்குமா. வாட்டர் ஃபால். ரைட், அப்படி வேற இதெல்லாம் வித்தியாசமான வரைபடங்கள். சரியா, ஒவ்வொரு விதமான வரைபடங்கள் ஒரு அது எல்லாத்துக்கும் இங்கே இருக்கு. சரியா, இப்போ நான் இதை இப்போ கிளிக் பண்ணேன்டா ஓகே போட்டேன்டா இப்போ உங்களுக்கு ஒரு வரைபடம் உண்டு. சரியா, அந்த வரைபடத்துக்குரிய கிராஃப். இப்போ இந்த இதில் போய் நீங்கள் இந்த டேட்டாவை மாற்ற கிராஃப் மாறும். எல்லாம் இருக்கு. இது வந்து ஒரு திரைமறைவில் இருக்கும், ஒரு வேர்ட்டுக்குள்ள ஒரு டேபிள் மாதிரி. இது இங்கே காட்டாது. ஆனால் அங்கே நீங்கள் மாற்றினீங்களா இப்போ இதை மாற்றி போட்டு இங்கே இப்போ வேறுங்க இதில் போய் சில ஃபிகரை நீங்கள் மாற்றின 6 போட்டால் இதை வந்து 7 போட்டால் இங்கே வேறுங்க நீளமே வருது பாருங்க, உடனே காட்டுங்க. உடனே காட்டும்.
இதை நீங்கள் இப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டால் அது பின்னுக்கு இருக்கும். சரி, உங்களோட டாக்குமெண்ட்ல காட்டாது. அப்போ இப்படி சார்ட்டுகளை கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே சார்ட்டை போட்டுட்டு அப்புறம் உங்களோட ரக்கம் மாதிரி இந்த அளவுகளை மாற்றி விடலாம். மற்றது ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு. இங்கே பாருங்க, தெண்டவாட்டில் போய் ஒரு ஸ்க்ரீன் கிளிப் எடுத்து கொண்டு வந்து இங்கே இப்போ ஸ்க்ரீன் கிளிக் எடுத்துட்டு சரியா. இப்போ நான் திருப்பி இங்கே வந்த உடனே அது ஸ்க்ரீன் கிளிப் ஒன்று எடுத்து கொண்டு வந்து போடும். சரியா. அப்படி நிறைய இதுகள் வந்து இந்த இன்சர்ட்டுக்கால செய்யலாம். நான் முந்தைய கலைக்காத விஷயங்கள் சரி. 3D மாடல் இருக்கு. இதில் போய் 3D மாடல், ஸ்டாக் 3D மாடல், ரைட். ஆன்லைனில் போய் 3D இதில் போய் இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணணும், ரைட். 3D படங்களை நீங்கள் போய்ட்டில் போடலாம். சரியா. அப்போ இந்த இன்சர்ட்டுக்குள்ள இவ்வளோத்தையும் நாங்கள் பார்த்தோம். பிக்சர், 3D மாடல், ஐக்கன். இதை விட இலஸ்ட்ரேஷன் என்றும் இந்த இலஸ்ட்ரேஷன் தான் இந்த இதுக்கு பேர். அப்போ இலஸ்ட்ரேஷனுக்குள்ள பிக்சரும் எல்லாம் இருக்கு. சரியா. இது ஸ்மார்ட் ஆர்ட் இருக்கும். ஸ்மார்ட் ஆர்ட்ன்றது இப்படி ஆர்கனைசேஷன் டயக்ராம்கள், சைக்கிள்கள், இப்படி சிம்பிள் எடுக்கலாமா, இப்படி பிரமிட்டுகள், இப்படி எல்லாம் எடுக்கலாம். அப்போ அதில் ஏதோ ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணினா இங்கே வேணுமெண்டா அதை கெக்ஷக்கனர் இப்படி கொண்டு வந்து போடலாம். இதை போட்டுட்டு நீங்கள் இதுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம், இதுக்கு மாற்றலாம் டெக்ஸ்ட்டுகளை. இங்கே டைப் டெக்ஸ்ட் ஆண்டு வரும், ஒவ்வொரு பாக்ஸாக போய் எடிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, இவ்வளவு வேலைகள் நீங்கள் இந்த வேர்டுக்குள்ளே செய்யக்கூடிய இருக்கு. அது மட்டும் இல்லை, ஆன்லைன் வீடியோ கொண்டு நீங்கள் வீடியோ கொண்டு இந்த வேர்ட் ஃபைலில் போடலாம். அதை கிளிக் பண்ணால் அந்த வீடியோவுக்கு போகும் ஆட்டோமேட்டிக்காக. சரியா. அது கூட செய்யலாம். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இவர் இப்போ வீடியோவுக்கு போவார். நீங்கள் இப்போ ஒரு சைட்டை கொடுத்தீங்கன்னா, சரியா, சைட்டை கொடுத்து அந்த லிங்க் கொடுக்கணும். கொடுத்து அங்கே போய் அந்த வீடியோ கொண்டு வந்து அங்கே பவர் பாயிண்டில் செய்த மாதிரி இங்கே வேர்டிலையும் நீங்கள் செய்யலாம். சரியா. அப்போ இன்சர்ட்டுக்குள்ள இவ்வளவு வந்துட்டு பிறகு இங்கே புக் லிங்க் கொடுக்கலாம். சில நேரங்களில் நாங்கள் ஒரு லிங்கை கொடுப்போம், ரைட். அந்த லிங்கை கொடுக்கலாம். அப்போ அந்த டாக்குமெண்ட்டில் அந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்காக வரும். சரியா. வெப்சைட்டுக்குரிய லிங்க், அப்புறம் இங்கால புக் மார்க் அப்படி எல்லாம் இருக்கு. சரி, அதில் விடுவோம். ஏன்னா இங்கால கமெண்ட்ஸ் அண்ட் இருக்கு. நீங்கள் கமெண்ட் பாவிக்கலாம். சரியோ. நான் இப்போ இதில் நிற்கிறேன், கிளிக் பண்ணுவோம். சரி, இப்போ இதில் நீங்கள் இன்சர்ட் கமெண்ட்னா பக்கத்தில் கமெண்ட் போடுற இடம் வந்துடுங்க. இதில் போவோம். இன்சர்ட் கமெண்ட் போனீங்கன்னா இதில் இப்போ கமெண்ட் 2 பேர் ஆக்கள் வந்து அது என்னடா இப்போ ஒரு ஆள் 2-3 பேர் ஒர்க் பண்ண ஒரு ஆள் பார்த்து ஒரு டாக்குமெண்ட்டே இன்னொரு ஆள்கிட்ட பார்க்க கொடுக்குறது ரிவ்யூ பண்ண சொல்லி அவன் இன்சர்ட் கமெண்ட்டுன்ட்டு அவன் இந்த பேரை இதில் போய் வேணுமான நோட்ஸ்களை போடலாம். நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணலாம், அதை ரிசால்வ் பண்ணலாம், அதை கிளியர் பண்ணலாம். இதெல்லாம் இங்கே இருக்குது. இப்போ அது வந்து என்னத்தோட ஏன் இன்சர்ட் கமெண்ட்டை போடலாம். பிறகு இங்கே ரிவ்யூ வந்து இருக்குது. ரிவ்யூ வந்து என்னென்றால் இதில் பாருங்க, ஆல் மார்க்அப், ஷோ மார்க்அப் அப்படி எல்லாம் இருக்குது. அப்போ ஆக்கள் போட்ட கமெண்ட்டுகளை நீங்கள் இதில் பார்க்கலாம். பார்க்காம நோ மார்க்அப் பண்ணி போட்டு அதை காட்டாது. இப்போ கமெண்ட்ஸ் ஒன்றும் காட்டாது. இது ஆல் மார்க்அப் பண்ணால் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் காட்டும். அப்போ இது ஒரு ஆள் ஒரு புத்தகம் நீங்கள் டைப் பண்ணி போட்டு இன்னொரு ஆள்கிட்ட ரிவ்யூ கொடுத்தால் அதை கரெக்ட் பண்ணி கமெண்ட்ஸ்கள் போடுவீங்கன்னா பிறகு நீங்கள் அதை பார்த்து கரெக்ஷனை செய்து ஒரு அதை ரிமூவ் பண்ணி போட்டு பிறகு பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இந்த பர்பஸுக்காக இந்த ரிவ்யூ இதெல்லாம் இருக்குது. சரியோ. ரிவ்யூ இதுகளெல்லாம் இருக்குது. நம்ம கமெண்ட் பண்ணால் அந்த பர்பஸுக்குரியதை. அப்புறம் நீங்கள் இன்சர்ட் கெடர் ஃபூட்டர் உங்களுக்கு தெரியும். ஒரு டாக்குமெண்ட்டில் மேலே கீழே பக்கங்கள் போடுறேன்டா, ரிமூவ் ஹெடர் வேண்டா, இதில் போய் கெடரை ரிமூவ் வேண்டாம் போட்டதுப்புறம். அப்போ நீங்கள் ஃபூட்டர் கெடர் அது அடிப்படையான விஷயம். இதில் நீங்கள் பேஜ் நம்பர் போடுறேன்டா நீங்கள் வளமையாக இன்சர்ட் பேஜ் நம்பர் 2 நேரையும் போடலாம். அல்லாட்டி இல்லை ஃபூட்டரில் போய் ஃபூட்டரில் வடிவாக டிசைன் பண்ணி வைக்கலாம். சரியா. அதில் சில ஸ்பெஷல் மார்க்கள் போடணும்னாலும் போடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இது ஒன்று போட போகிறீங்க. சரியா. இப்போ நான் ஒரு ஃபூட்டர் ஒன்று போட போகிறேன். அப்போ ஃபூட்டருக்கு போயிட்டு இப்போ நான் ரைட் எடிட் ஃபூட்டர் என்று சொன்னேன். இப்போ நான் ஃபூட்டரில் நிற்கிறேன்.
இப்போ இந்த ஃபூட்டரை நீங்கள் விரும்பின மாதிரி போடலாம். இதில் நீங்கள் ஒரு லைன் ஒன்று போட்டு புத்தகங்களில் அடிக்க வைக்க போடுவினம் போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் இன்சர்ட் பேஜ் நம்பரை போடலாம். சரியோ, இங்கே இதில் பேஜ் நம்பரை போடுவீங்கள். அப்போ இதை போடலாம். ரைட். பிறகு அங்கால இன்னொரு நம்பரை கோடை கீறலாம். அப்போ இப்படியான விஷயம் எல்லாம் நீங்கள் வந்து இப்போ வரும் எல்லா பக்கத்துலேயும் அந்த கோடு வரும், போட்ட கோடு வரும். அதே மாதிரி இப்படித்தான் அந்த ஃபூட்டர் அதுகளில் ஃபூட்டர் கெடரில் மேலே புத்தகத்தில் வந்து ஒரு கெடிங் போட்டு ஓதரின் பேர் போடுறோம். இதெல்லாம் இப்படித்தான் செய்கிறது. இன்சர்ட் ஃபூட்டர் அண்ட் கெடர். ஒரு வேறு புத்தகங்கள் செய்கிறேன்னா நீங்கள் வந்து இந்த மார்ஜின் எல்லாத்தையும் எப்படி மார்ஜின் வரணும், பேப்பர் என்ன சைஸில் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒரு ஒரு பிளாங்க் ஃபைலை செட் பண்ணுறது. ஹெடர் ஃபூட்டர் இதெல்லாம் நாங்கள் போடுவீங்க. வேறு என்ன ஸ்பெஷலாக இருந்தால் இப்போ இந்த ஸ்டைலில் பார்த்தோம் கெடிங் அது எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணினா இது இப்போ உங்களோட டெம்ப்ளேட். அதுக்கு பிறகு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணி கொண்டு போக அந்த சேஞ்சிங் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொண்டிருக்கும். அப்போ இப்படித்தான் அதை நாங்கள் டெம்ப்ளேட் என்று சொல்கிறது. ஒரு ஒரு ஃபைலுக்குரிய டெம்ப்ளேட். அப்போ ஒரு புக்குக்குரிய ஒரு லெட்டர் சைஸ் புக்குக்குரிய டெம்ப்ளேட் கொண்டு வச்சிருக்கலாம். காப் புக் சைஸ் இப்போ புத்தகங்கள் வந்து அரைவாசி அரைவாசியாக வரக்குள்ள அதுக்குரிய சைஸுக்குரிய ஒரு லெட்டரை மடித்த மாதிரி என்ன அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கலாம். டெம்ப்ளேட்டை போட்டுட்டு பிறகு நீங்கள் அடித்து கொண்டு போகலாம். இப்போ நாங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை ஒரு படங்களுக்குள்ள இல்லாட்டி ஒரு பந்திக்குள்ள இப்படி டெக்ஸ்ட் பாக்ஸை போட்டுட்டு இதுக்குள்ள நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லையும் கணக்க இதுகள் இருக்கு. இப்போ நீங்கள் இது இருக்கல்லோ இதில் வச்சு போட்டு நீங்கள் இப்போ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள மார்ஜின் கொடுக்கலாம். அப்போ ஃபார்மேட் ஷேப் என்று போனால் இதுக்குள்ள வந்து நீங்கள் நோ ஃபில் வேணுமெண்டா இல்லாட்டி லைன் வேணுமெண்டா நோ லைன்ண்டா இந்த நோ லைன் போட்டு விட்டா இதில் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா இப்போ வந்து இங்கே லைன் ஒன்றும் வராது. ஆனால் டெக்ஸ்ட் பாக்ஸை பாவிச்சிருப்பீங்க. அப்போ ஒரு படத்துக்குள்ள இல்லாட்டி ஒரு பண்டிக்குள்ள இன்னொரு வித்தியாசமான லெட்டரிங்கில் கொண்டே ஒரு ஒரு பண்டிகை போடணும் என்றா இப்படியான நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ராக்டிஸுக்கு வந்து ஒரு நியூஸ் லெட்டர் மாதிரி செய்யலாம். ரைட். ஒரு ஒரு சின்ன உங்களோட ஒரு சின்ன கதை நீங்கள் ஒரு நியூஸ் லெட்டருக்கு பேர் வைக்கலாம். ஏதோ ஒரு பேரை நீங்கள் வைக்கலாம். ஒன்றில் உங்களோட பேரோட இல்லாட்டி மை மை நியூஸ் லெட்டர் என்னவோ ஒன்றை வச்சுட்டு ஒரு நியூஸ் லெட்டரை செய்து பாருங்க. நான் ஒரு உங்களோட எக்ஸசைஸுக்கு சொல்கிறேன். ஒரு 4 பக்கம் காணும் ஸ்டார்ட்டுக்கு. அப்போ 4 பக்கம் வேண்டா. அப்போ உண்மையில் பிரிண்ட் பண்ணக்குள்ள ஒரு பெரிய பேப்பரை எடுத்து மடித்தா லெட்டர் சைஸில் 4 பக்கம் வரும். அப்போ உண்மையில் வந்து அந்த நியூஸ் லெட்டரில் 4 பக்கத்துக்குள்ள ஒரு மடித்தா ஒரே ஒரு பேப்பரை மடித்து விடுவீங்க. முன்னுக்கு ஹெடிங்கள் எல்லாம் போட்டு படங்கள் போட்டு சரியும். அப்போ இது உங்களுடைய ஒரு நியூஸ் லெட்டர். சரி, ஒரு மாதத்துக்கு உண்டு 3 மாதத்துக்கு உண்டு. சரியா, நீங்கள் உங்களோட சீனியர்ஸ் ஒரு பவானி வந்து லீட் பண்ணலாம். பிறகு நீங்கள் அதை அப்படியே செய்து கொண்டு போகலாம். ஒரு நியூஸ் லெட்டரை செய்யுங்க. அப்போ இதில் நீங்கள் உங்களோட ஆர்ட் கிளாஸில் இருந்து படிக்கிற ஒவ்வொரு கிளாஸ்கள்ல இருந்து படிக்கிற சில விஷயங்களை எடுக்கிறது, உங்களோட கதைகளை போடுற அப்படி ஏதாவது போட்டு ஒரு நியூஸ் லெட்டர் போடலாம். இல்லாட்டி உங்களோட பர்த்டே ஒவ்வொரு ஆளுந்த பர்த்டே ஒரு மாதத்தில் வரும். ஓகே, அவைன்ற பர்த்டேஸ் எல்லாத்தையும் போடுறது. இப்படி நீங்கள் ஒரு எக்ஸசைஸுக்கு ஒரு நியூஸ் லெட்டரை செய்து பாரு. அதுக்கு கெடரை போடுங்கோ, ஃபுட்டரை போடுங்கோ. நான் படித்த இதுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பாவிச்சு கொண்டு போங்க. போனால் ஒரு மாதத்துக்கு ஒரு நியூஸ் லெட்டர் செய்தீங்கன்னா இந்த பேர்ட் முழுக்க தரளியாக பாவிக்கிறதுக்கு அதுக்குள்ள அது காணும். சரியா, எல்லா கமாண்டும் அதுக்குள்ள பாவிக்கலாம். இதே மாதிரி வேறு ஏதோ ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்து ஏதோ ஒன்று விருப்பமான ஒன்று எடுத்து செய்து பாருங்க. செய்தால் தான் இல்லாட்டி ஒரு கதை ஒரு சின்ன புத்தகத்தை எடுத்து பாருங்க. ஒரு ஸ்டோரி புக் இல்லாட்டி உங்களை பற்றி உங்களோட பயோகிராஃபி, உங்களை பற்றி உங்களோட லைஃப் மைல் ஸ்டோனை பற்றி. ரைட். நாங்களே எங்களோட நினைவு மலருக்கு அடித்து வச்சுட்டு போடலாம். என்ன கரைச்சல் இல்லை. அப்புறம் அவை வந்து உங்களை பற்றி தேடிக்கொண்டிருக்க தேவையில்லை. சரி, அப்படி கூட சில பேர் செய்கிறாங்க. சில பேர் தங்களோட நினைவு மலரை முன்னுக்கே செய்து வச்சிருக்கணும். சரியா, அப்படியும் இருக்கணும் ஆக்கள்.
சரி, இது அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறக்கு ஒன்றும் இல்லையாண்டு இல்லை தான். இப்போ நான் என்னத்தை டைப் பண்ணுறேன்னு யோசிக்காதீங்க, ஏதாவது செய்யுங்க. இப்போ நீங்கள் நிறைய செய்கிறீங்கள், ஃபேஸ்புக் வழி எல்லாம் போடுறீங்கள், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த படிக்கிறதெல்லாம் சேர்த்து செய்றீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. சரி, மற்ற அந்த வேர்ட் ஆர்டர்ன்னு ஒன்று இருக்கு பாருங்க. இதை நான் அங்கே அந்த ஃபொண்டில் உள்ள சேம் விஷயங்கள் தான். இதை பாவிச்சு செய்தால் கூட இது அது கண்ட எப்பயும் வேர்டில் வந்து ஒரு வேலையை ரெண்டு மூன்று இடத்துல செய்யலாம். சரியா? சரி, இது ஒன்று இருக்கு, ரோப் கேப். இப்போ நீங்கள் இங்கே பாருங்க, இப்படி போட்டு விட்டேன்டா இந்த ஒரு சாப்டரில் தொடங்கோக்கில் ஒரு லெட்டரை வந்து அப்படி ஒரு ஸ்டைலாக போடுங்க, இப்படி ஒன்றை போடும் இதில். ரைட், அது வேறு வேறு எல்லாம் இருக்கிறபடியா எல்லாம் குழப்பிக்கிறது. அந்த ட்ராப் கேப் இருக்கு ஒன்று. ரைட், அதுவும் இந்த இன்சர்ட் இதுக்குள்ள இருக்கு. பேர்ட் ஆர்ட் பார்த்து நாங்கள். சரியா? ஒரு குயிக் பார்ட்ஸுக்குள்ள இருக்குது. ஆட்டோ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்பராக நாங்கள் வேணுமெண்டா இதுக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ எங்களுக்கு தேவையில்லை, அது கொஞ்சம் இன்னும் கூட அதுக்குள்ள போகுது. எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சரியா? இந்த ட்ரோ டெக்ஸ்ட் பாக்ஸை பார்த்துட்டேன். மற்றது வேறு என்ன, வேர்ல்டு ஆர்ட் சொன்னா குயிக் பார்ட்ஸுக்குள்ளேயும் கொஞ்சம் இருக்குது. இந்த ஆட்டோ டெக்ஸ்ட் அதுகள் தெண்ட வார்டில் டைப் பண்ணி கொண்டு போகிற அப்படி இருக்குது. இதை நான் இப்போ விடுறேன், பிறகு பார்க்கலாம். மற்றது ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ணுறது. சரி, இது என்ன வித்தியாசம், பிக்சருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்ப்போம். இன்சர்ட் ஆப்ஜெக்ட் என்று போட்டால் அதுக்குள்ள வந்து கணக்க விஷயங்களை ஆப்ஜெக்ட் டைப் பண்ணி இருக்குது. வேற வேற இன்னொரு டாக்குமெண்ட்டையே கொண்டு வந்து இதுக்குள்ள வைக்கலாம். இன்னொரு ஒரு பெயிண்ட் பிரஷ் பிக்சர் ஒன்றை கொண்டு வந்து அங்கே இருந்து இங்கே கொண்டு வரலாம். அல்லாட்டி இன்னொரு டாக்குமெண்ட் வேர்ட் பேட் இருக்கு, எல்லாரும் சின்ன சின்ன டைப்பிங் அதில் போட்டாலும் இதில் கொண்டு வந்து போட்டுடலாம். அதில் கிளிக் பண்ணால் அந்த ஃபைல் திறக்கும். அப்படி கூட இன்சர்ட் ஆப்ஜெக்ட் இன்னொரு ஃபைலை நீங்கள் இதுக்குள்ள கொண்டு வந்து போட்டு வைக்கிறது, அதுதான் இது. மற்ற இன்சர்ட் டேட் அண்ட் டைம், அது நடுக பாவிச்சிருப்பீங்க. உங்களோட டேட் அண்ட் டைம் உடனே அந்த இடத்துல வரும். இப்போலாம் இன்சர்ட்டுக்குள்ளே இருக்கு. மற்ற சிக்னேச்சர் லைன், இது சில நேரம் நீங்கள் பாவிச்சிருக்க மாட்டீங்க, இது இருக்கா பார்ப்போம்னா. இப்போ நீங்கள் என்னென்னா தபால்கள் நிறைய அடிச்சு கொண்டிருக்க நீங்கள் சிக்னேச்சரை போட்டு வைக்கலாம். சரியோ? இதில் வந்து நாங்கள் இன்சர்ட் இதுக்கு சிக்னேச்சர் லைன், இப்படி ஒரு சிக்னேச்சர் லைனை இன்சர்ட் பண்ணும். ரைட், இப்படி வரும். இதில் வந்து சிக்னேச்சர் வந்து நீங்கள் ஒன்றை போட்டு வச்சு அதை ஆட்டோமேட்டிக்காக அதை கிளிக் பண்ண கீழே சிக்னேச்சர் வரக்கூடிய செய்யலாம். சரியா? அந்த ஆப்ஷனும் இந்த வேர்டில் இருக்குது. தபால்கள் அனுப்பக்குள்ள அதை பாவிக்கலாம். ரைட், ஆட் சிக்னேச்சர் சர்வீசஸ் என்று சொன்னால் அது 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 என்ன நார்மலாக வேர்ட்டுக்குள்ளே இல்லை. அது உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு தான் அந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட்டுக்குள்ளே போகுது. வேண்டையிலே அது இல்லை, வேணுமெண்டா அதை கொண்டு வரலாம். ரைட், அதுக்கு தான் இங்கே போகுது. இங்கே போய் அதை செய்யணும், செட் பண்ணால் தான் அதை கொண்டு வரும். என்னுடைய நினைப்பு அதுக்கு போகவில்லை. நான் அப்படி ஒன்று இருக்குது சிக்னேச்சர் போடுறது. ஒருக்கா செய்துட்டு அப்புறம் மற்ற இப்படியான ஸ்பெஷல் சிம்பிள்கள் இங்கே இவ்வளவு பாருங்க, இவ்வளவு மேத்தமேட்டிக் புத்தகங்கள் அதுகளுக்கு கூட நீங்கள் வேர்டை பாவிக்கலாம். சரியா? வேர்டை பாவிச்சு எந்த ஒரு சப்ஜெக்டில் உள்ள மேத்தமேட்டிக் சப்ஜெக்டு கூட புத்தகங்கள் எழுதலாம். சரி, எல்லாம் இதில் இருக்கு. வேர்டிலேயே எல்லாம் செய்யலாம். வேர்ட் வந்து ஒரு இல்லையான ஒரு பவர்ஃபுல்லான ப்ரோக்ராம். மற்ற ட்ரோவுக்கு போகணும். இப்போ நான் கோம் முடிச்சுட்டேன், ட்ரோவுக்கு போகிறேன்னா சரி, இதை முடிச்சுட்டு இப்போ ட்ரோவுக்கு போனீங்கன்னா நீங்கள் இப்போ ஆர்ட் எல்லாம் செய்கிறீங்களானே, அந்த ஆர்ட் இதை உங்களோட வேர்ட்டுக்குள்ளே கொண்டு அந்த வேர்ட்டிலேயே வச்சு செய்து பழகலாம். சரியா? பேப்பர்லாம் செய்யணும் மட்டும், பேப்பரில் கிரி கிரி கொஞ்சம் வந்திருக்கும், உங்களுக்கு பழக்கம் வந்திருக்கும். இதுலேயும் செய்து பாருங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போ ஒரு படம் ஒன்று ரோவ் பண்ண போகிறோம். சரியோ? அப்போ இங்கே வந்து இங்கே வேறு ஒரு டாக்டர் ஒன்று வந்துட்டு, இப்போ நான் இப்போ மவுஸ் அமர்த்தி ரைட்
ரைட். ம். அப்படி நீங்க ஒரு படத்தை எடுத்து கீறி பார்க்கலாம். சரியா? இப்ப ஒரு கையெழுத்து சிக்னேச்சர் செய்து வச்சுட்டு fine, அப்புறம் fine. காப்பி பண்ணலாமா? ஆமாம், நீங்கள் இந்த ட்ரோவை வச்சுக்கொண்டு இப்போ நீங்கள் இல்லை இப்போ உங்களை ஒரு எப்படி இதுல ஒழுங்கா சைன் பண்ண முடியாட்டில் நாங்க பேப்பர்ல சைன் பண்ணி சைன் பண்ணிட்டு அதை பிக்சரை பிறகு நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொண்டு வரலாம். படம் படம் போனால படம் எடுத்துட்டு அந்த பிக்சரை கொண்டு வந்துட்டு அதை இங்கே சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களோட அந்த சிக்னேச்சர் இதுக்குள்ளால அதை செட் பண்ணி வச்சு விட்டு அப்புறம் அதை தண்டை வார்டில் சிக்னேச்சர் வரும். இப்போ வந்து ட்ரோ கமாண்டுக்குள்ள இவங்க வேறு வேறு கலர்கள் இந்த திக்னஸ் எல்லாம் மாற்றலாம், ரேஸ் பண்ணலாம். இங்கே இதை ரேஸர் எடுத்து இப்போ நீங்கள் ரேஸ் பண்ணலாம். இங்கே ஆனால் ஒரு சின்ன எலிமெண்ட் எங்கே எங்கே நிப்பாட்டினீங்களோ அவ்வளோ வந்து ஒரு ஐடியா போகும் ட்ரோவில். சரியோ? அப்போ இதில் வந்து பென்சில் ஹைலைட்டர் இருக்குது, பென் இருக்குது, பென்சில் இருக்குது, வேறு வேறு டைப் ஆஃப் மார்க்கர் இருக்குது. மற்றது இதில் இதில் சில செட்டிங்கள் இருக்குது. இதை பாவிச்சு செய்து பாருங்க. செலக்ட்ன்றது நீங்கள் கீர்மையில் ஒன்றை செலக்ட் பண்ணுறது. அப்போ இந்த ட்ரா டூல் இருக்குது, இதை செய்து பாருங்க. மற்றது வந்து ரூலர். உங்களுக்கு ஒரு சிலது அளவுக்கு செய்யணுமெண்டா பக்கத்தில் ஒரு ரூலரை கொண்டு தரும். தெரியும்? இப்போ இந்த ரூலர் ரொட்டேட் பண்ணலாம். இந்த இதை இந்த இதை மாற்றி ரொட்டேட் பண்ணலாம். அப்போ ரூலரை பாவிச்சு அளவுக்கு கீறுறதுக்கு அதுவும் இந்த ரோவோட இது இருக்குது. மற்றது இப்போ இல்லை ஒரு ஃபார்மேட் பேக்ரவுண்ட், ரைட்? இப்போ கிரிட் லைன் மாதிரி இப்போ இப்படி ஒரு ரூல் பேப்பர் மாதிரி வரும். அதில் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி ஃபார்மேட் பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். ரூலர் லைன் மாதிரி இப்படியான லைன் கூட நீங்கள் எடுத்து சில நேரம் உங்களுக்கு இதுக்குள்ள கீரோக்குள்ள தென்னோக்குள்ள எங்களுக்கு லைன்கள் இருந்தாட்டி கஷ்டம் பண்ணா வந்து கிரிட் லைன் இருக்கிறது. இப்போ கிரிட் லைன் மட்டும் இல்லை, வேறு இதுகள் எல்லாம் இருக்கு. இந்த ட்ரோக்கு பக்கம் ட்ரோ கமாண்டு போட்டிங்கன்னா இந்த ரோ டூல் பாருக்குள்ள இப்படி ஒன்று இருக்கு. ஃபார்மேட் பேக்ரவுண்ட், அப்ளை டு ஃபுல் பேஜ், மற்றது கலர் போடுறது, ஃபுல்லாக கலருக்கு பண்ணுறது. சரியா? எல்லாம் இருக்கு. இப்போ இதுகள் வந்து இங்கே பாருங்க, சரியான ஒரு சின்ன லைனுகள் எல்லாம் இருக்கு. ஃபார்மேட் பேக் இதெல்லாம் புதுசு. சில பழைய வெர்ஷனில் இது இருக்காது. பழைய இருக்கிற வெர்ஷனை பொறுத்து தான் அது இருக்கும். என்கிட்ட ஆக புதுசண்டு இல்லை, ஆனால் ஃபியூ இயர்ஸுக்கு முதல் வந்தது. ஓரளவுக்கு நிறைய இருக்குது. பிறகு இங்கே பாருங்க, ஆட்டோமேட்டிக்கலி ரிஃபைன் கேன் ட்ரான் ஷேப்ஸ். இதுக்குள்ளேயும் வந்து இங்கே ஒன்றை கீறி போட்டு அதை டிஃபைன் பண்ணி வைக்கிற. இப்போ உங்களோட கையெழுத்தை கூட அதுக்காக பாவிக்கலாம். இப்போ நீங்கள் கையெழுத்தை இலக்கு செய்து போட்டிங்கன்னா அதை இன்ட்டு ஷேப் பண்ணா உடனே அவரை வந்து ஒரு ஷேப்பை ஷேப் பண்ணி கொண்டே வைக்கும். அல்லாட்டி ஒரு மெட் ஃபார்முலாவை நீங்கள் கையால் ஒரு ஃபார்முலாவை புது ஃபார்முலா அங்கே இல்லை என்றால் நீங்கள் அதை கீறி போட்டு அதை இன்ட்டு மெத்தண்டா அது மெத் ஃபார்முலாவில் கொண்டு அந்த மெத் லைப்ரரியில் வச்சிருக்கும். இதில் வந்ததையும் இது கொண்டே ஷேப்பில் வச்சிருக்கும். உங்களோட ஷேப்பு அந்த கிளிக் பண்ண வருது தானே, கையாலே ஒன்றை கீறிட்டு இன்ட்டு ஷேப் பண்ணி விட்டால் அது உங்களோட ஷேப் லைப்ரரியில் கொண்டு இதையும் வச்சிருக்கும். சரியா? மற்ற ட்ராயிங் கேன்வாஸ், ரைட்? ஒரு கேன்வாஸ் மாதிரி வரும், அதுக்குள்ளே நீங்கள் கீறுறது, அதுக்குள்ளே அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் கீறலாம். சரியா? இவ்வளோ இந்த ட்ரா இதுக்குள்ளே இருக்குது. இந்த ஹெல்ப்லேயும் போய் நீங்கள் கூட தெரியாட்டி படிக்கலாம் எல்லாத்தையும். சரியோ? ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற வேர்ஷனை பொறுத்து இந்த ட்ரோ இது இருக்கலாம், இல்லாமல் விடலாம். சரி, இப்போ நாங்கள் டிசைன் இதுக்குள்ள போனால் இந்த டிசைன் இதுக்குள்ள தான் இந்த பேக்ரவுண்ட் கலர்கள் போடலாம், இந்த ஃபொண்டுகள் டிசைன் பண்ணுறது, தீம்ஸ் இருக்குது. இங்கே இப்படி தீம்ஸ் இந்த பவர் பாயிண்டில் இருக்கிற மாதிரி இங்கேயும் தீம்ஸுகள் இருக்குது, அதில் போடுறது. மற்றது சில எஃபெக்ட்ஸுகளை கொடுக்கறதுக்கு, சில எஃபெக்ட்ஸுகளை கொடுக்கறதுக்கான இதெல்லாம் இருக்குது. மற்ற வாட்டர் மார்க் ஒரு இவங்க பின்னுக்கு ஒரு மறைஞ்ச மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று கொடுக்குறோம். இது படமும் கொடுக்கலாம், டெக்ஸ்ட்டும் கொடுக்கலாம். அப்புறம் தேவையில்லாட்டி ரிமூவ் வாட்டர் மார்க், இப்போ டிராஃப்ட்ன்னு சொல்லி போடலாம்.
டூ நாட் காப்பி என்று போடலாம். இப்போ அப்படியான வாட்டர் மார்க்கர் இதில் கொடுக்கலாம். நேராக கிளிக் பண்ணி போட்டு இதில் போய் இதில் பிக்சர் வாட்டர் கீழே போனீங்கன்னா பிக்சர் வாட்டர் மார்க்கண்டும் இருக்கும். இதில் இருக்கும் பிக்சர் வாட்டர் மார்க்கண்டு இருக்கும். வாட்டர் மார்க் இதில் இன்னொன்று வரணும். சேஃப் செலெக்ஷன் டு வாட்டர் மார்க் கலவை கேட்டகரி இல்லாட்டி ஒரு இதோண்டு இருக்கணும். சைன் வாட்டர் மார்க்கில் பிக்சரும் போடலாம். இல்லை மோ வாட்டர் மார்க்ஸ் இதை கிளிக் பண்ண நினைக்கிறேன். இதில் வரணும் டெக்ஸ்டும் வரும் பிக்சரும் வரும். மற்ற பேஜுக்கு கலர் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பேஜை கலர் பண்ணணுமெண்டா இதை தான் பாவிக்கணுமா. ஃப்ளையர்கள் செய்ய ஓகே நீங்கள் இதை பாவிக்கலாம். உலகம் வந்து டிசைனுக்குள்ளே இருக்குது. பார்டரும் பேஜ் பார்டரும் இருக்குது. மற்றது லே அவுட் இதில் போனீங்கன்னா இதுக்குள்ளே போய் தான் நீங்கள் அந்த டெம்ப்ளேட் செய்யக்குள்ள உங்களோட மார்ஜின் எல்லாத்தையும் செட் பண்ணுறது இங்கே தான். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். அப்புறம் நீங்கள் கஸ்டம் மார்ஜினை செலக்ட் பண்ணினா நீங்கள் விரும்பின மார்ஜினை கொடுத்து செலக்ட் பண்ணி வைக்கலாம். மற்ற ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப்பில் செய்யலாம். சைஸ் ஒரு பேஜுக்குரிய சைஸை நீங்கள் செட் பண்ணலாம். என்ன லெட்டர் சைஸா டெப்ளாய்டு நோக்கில் அது சரியாக 2 லெட்டர் சைஸ். இப்போ நீங்கள் நியூஸ் லெட்டர் செய்யக்குள்ள டெப்ளாய்டை தான் பாவீங்க. சரியா நியூஸ் லெட்டர் செய்யக்க உங்களோட சைஸ் வந்து டெப்ளாய்டை பாவீங்க. டெப்ளாய்டை பாவிச்சுட்டு மடிச்சு விட்டா அது உங்களுக்கு அரை வாசியாக இருக்குது. இப்போ நான் ரூலர் லைனை போட்டேன்டா வியூவில் ரூலர் இருக்கா. சரி இப்போ வியூவில் போய் நீங்கள் ரூலர் லைனை போட்டிங்கன்னா ரூலர் லைனில் உங்களுக்கு மேலே ரூலர் தெரியுதானே இங்கே இருக்குது. இதுதான் ரூலர் லைன். இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அந்த அளவுக்கு செய்கிறது. இப்போ இதில் வச்சுக்கொண்டு நீங்கள் அந்த மார்ஜினில் போய் லே அவுட்டில் போய் மார்ஜின்கள் சைஸுகள் எல்லாத்தையும் செக் பண்ணலாம். மற்ற கொலம் நியூஸ் லெட்டரில் கொலம் பாவிங்க. இப்போ 2 கொலம் 3 கொலத்தை பாவிக்கிறோம். அப்போ ஒரு கதை போட்டால் அது இப்படி வந்து திருப்பி அழிச்சிட்டேன் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு திருப்பி போய் இதை எடுத்து கொண்டு வரேன் இந்த கதையை. இப்போ நான் இதில் வந்து இதை போட்டுட்டு இப்படி இருக்குது. இப்போ நான் 2 கொலம் போட்டபடியாக இங்கே வரும் இப்படி வரும். அப்போ நியூஸ் லெட்டர் செய்யக்குள்ள இப்படித்தான் நான் போடுவேன். என்ன அதுக்கு என்ன செய்கிறேன் லே அவுட்டில் போய் இந்த கொலத்தை கிளிக் பண்ணுறேன். 3 கொலமும் போடலாம். இப்போ நம்ம 3 கொலம் மட்டும் போட்டோன்னா 3 கொலத்தில் வரும். சரி நியூஸ் லெட்டரில் அது கூட முக்கியம். இதெல்லாம் வந்து நீங்கள் லே அவுட்டில் செய்யலாம். மற்ற அந்த லைன் பிரேக் அளவுகள் செய்யலாம். அதில் கண்டபடி பார்க்காதீங்க குழப்பி கொண்டிருக்கும். இப்போதைக்கு அது தேவையில்லை. அது கொஞ்சம் குழப்பி கொண்டிருக்கும். எடுக்கிறதே கஷ்டமாக இருக்கும். மற்ற இன்டென்டேஷன் முதல் சொன்னதான் நான் சிலதால் வந்து 2-3 வழியில் செய்யலாம். இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. சரியா அடுத்தது இதுகள் தேவையில்லை. அவ்வளவு ரெஃபரன்ஸுகள் இதுகளும் வந்து இந்த புக்குகள் செய்ய டேபிள் ஆஃப் கண்டென்ட் அதுகளுக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் என்ன நேரம் அதையும் பார்க்கலாம். மற்றது மெயிலிங் நீங்கள் மெயில் மேட்ச் செய்யலாம். வேர்டில் மெயில் மேட்ச் அண்டு படிப்பீங்க. நிறைய அட்ரஸுகள் போட்டு ஒரு என்வெலப்புகள் பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்டருக்குள்ள என்வெலப் ட்ரே இருக்கும். அதை போட்டுட்டு எல்லா அட்ரஸும் இங்கே இருந்தாண்டா அந்த வார்டில் அந்த லெட்டரை எடுத்து அந்த ஒவ்வொரு லெட்டருக்கு முதிய இதை கொண்டே போட்டு பிரிண்ட் பண்ணும். எப்பெலப்போல பிரிண்ட் பண்ணும் எல்லாம் செய்யலாம். இந்த ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு நார்மலாக தெரியும் வேர்ட் கவுண்ட் பார்க்கலாம். ரைட் எத்தனை வேர்டு இருக்குன்னு பார்க்குறதுக்கு இதை கிளிக் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ இவ்வளோத்தையும் கிளிக் பண்ணி போட்டு இதில் போய் ரிவ்யூக்கு போய் வேர்ட் கவுண்டர்னா இந்த இவ்வளோத்துக்குள்ளேயும் எத்தனை இங்கே இருக்குது 37 சொல்லு அந்த நான் செலக்ட் பண்ணக்குள்ளே இருக்குது. எத்தனை லைன் இருக்குது எல்லாம் வருது. அதான் ரிவ்யூவில் வேர்ட் கவுண்ட். திசோரஸ்ன்றது அந்த ஒரே மீனிங் உள்ள சொல்ல எடுக்கிறதுக்கு. ரைட் இப்போ நீங்கள் சூப்பரிண்டென்ட் சொல்ல செலக்ட் பண்ணி போட்டு
ரிவ்யூவுக்கு போய் திசோரஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சூப்பரிண்டனுக்கு ஈக்குவலான வேறு சொல்லுகள் வருது. எக்ஸாமினர், இன்ஸ்பெக்டர், அதில் தெரியும் ஒரே கருத்துள்ள சொற்கள். அது வந்து திசோரஸ் ஸ்பெல்லிங் கிராமர், ஸ்பெல் செக் பண்ணுறது. சரியா, அது உங்களுக்கு தெரியும். இப்படி போட்டுட்டு நேராக ஒரு ஸ்பெல்லிங்கை செக் பண்ணி கொண்டு போகலாம் தொடக்கத்திலே. இவ்வளோ ரிவ்யூவில் வருது. இதில் பாருங்க, நான் சொன்ன செக் அக்சசிபிலிட்டி. ஒரு டாக்குமெண்ட் அக்சசிபிலிட்டி என்றால் இதை போய் நாங்கள் சில செட்டிங்கள் செய்கிறது. இப்போ பாருங்க, இந்த டாக்குமெண்ட்டை ரீட் லவுட்டை செய்து காட்டுறோம். Achumailov is walking across the market square wearing a new overcoat and carrying a parcel under his arm. A red-haired policeman strides after him with a sieve full of confiscated gooseberries in his hands. There is silence all around. Not a soul in the square. The open doors of the shops and taverns look out upon God's world disconsolate. சரியா, அப்போ இந்த ரிவ்யூவில் போய் ரீட், இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை செய்து போட்டு இந்த அக்சசிபிலிட்டியில் போய் எல்லாம் செக் பண்ணுறலாம் சரியாக இருக்கும்னு பார்த்துட்டு அதை செக் பண்ணுறதுக்கு இந்த ரீடில் பாவிக்கலாம். அல்லாட்டி இப்போ இதை வாசிக்க சில நேரம் உங்களை பஞ்சியாக இருந்தால், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குது, வாசிக்க பஞ்சியாக இருந்தால், உங்களை கண்ணால் வாசிக்க பஞ்சியாக இருக்குது, கண்ணுக்குள்ள இதாண்டா நீங்கள் ரீட் அவுட்டை போட்டுட்டு அந்த கதை முழுக்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். வேர்டில் நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை ரீட் பண்ண கேட்கணுமெண்டா நீங்கள், அல்லாட்டி நீங்கள் எழுதின ஒரு கதையை நீங்களே கேட்டு பார்க்கணும். கேட்டு பார்க்க நல்லா இருக்கும். என்ன, அப்போ போய் ரிவ்யூக்கு போயிட்டு இந்த ரீட் அலவுடில் போயிட்டு நீங்கள் செய்து பார்க்கலாம். இது வந்து அக்சசிபிலிட்டி டாக்குமெண்ட் செய்கிறது. இது வந்து ரீட் அலவுட். Disconsolately, like hungry mouths, there is not even a beggar near them. So you bite, you damn brute. Achumailov hears suddenly. Lads, don't let him go. Biting is prohibited nowadays. Hold him. Ah. There is the sound of a dog yelping. Achumailov looks in the direction of the sound and sees a dog, hopping on 3 legs and looking about her, run out of Pichudjan's timber yard. இந்த ரிவ்யூவில் கூட எவ்வளவு இது இருக்குன்னு பாருங்க. சரியா, இதுதான் அந்த ஆக்கள் கமெண்ட்ஸ் போய் ரிவ்யூ பண்ணி அதுன்றதுக்கு இந்த ரிவ்யூ இது கூட நாங்கள் எல்லாம் இந்த வேலையிடங்களில் நிறைய பாய்ப்பேன். இந்த அக்சசிபிலிட்டி, ரீட் அவுட், இந்த இதுகள், இந்த ரிவ்யூ கமெண்ட்ஸ், அதுகள் ட்ரெக்கிங் என்று சொல்கிறது. ட்ரெக்கிங்கும் அதுதான். இப்போ நீங்கள் அங்கே போட்ட கமெண்ட்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா உடனே அக்செப்ட், ரைட், ரிஜெக்ட் பண்ணுற இது ரிவ்யூ ஒரு டாக்குமெண்ட் ரிவ்யூவர்ஸ் இந்த ட்ரெக்கிங்கும் இந்த இதுகளெல்லாம் நிறைய பாய்ப்பினா வேலைத்தளங்களில் எப்பயும் ஒரு செய்தால் இன்னொரு ஆள் ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து என்னென்னா ஒரே டாக்குமெண்ட்டை நாங்கள் 2 வேர்ஷன் இருந்தால் அதை 2ஐயும் வந்து கொம்பையை பண்ணி பார்க்கலாம். கொம்பைன் 2ஐயும் கொண்டு வந்து உண்டாக்கலாம். சரியா, ஒவ்வொரு ஆக்கள் எழுதினதை பிறகு நீங்கள் ஒரு சாப்டர் எழுதுறீங்களா, இன்னொரு சாப்டர் எழுது, அதை கொண்டு வந்து கம்பைன் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் இந்த கம்பைன் இதுகள் இருக்கும். மற்ற நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கலாம். இதை செய்தால் அப்புறம் பாஸ்வேர்டு இல்லாமல் அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். சரியா, அப்படி அதுகளெல்லாம் இருக்குது. இது வந்து ஹைடிங்னு சொல்லி சில ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு சில செக்ஷனுகளை. மற்றது இடைகளில் ஒரு நோட்ஸ் போடுறது, அந்த இன்னொரு சாஃப்ட்வேருக்கு போய் போடுறது. அப்போ அதுகளெல்லாம் இருக்கு. அப்போ சில நேரம் இதுகள் உங்களோட பொசிஷனில் இல்லாமல் இருக்கும். வியூவில் வந்து ஒரு இப்போ நீங்கள் 1 பேஜில் பார்க்கலாம், மல்டிபிள் பேஜஸில் பார்க்கலாம். ரைட், 2 பேஜ் ஒன்றா வரை பண்ணலாம். வாசிக்கோக்கில் அது இதில் வியூவில் இருக்கிற எல்லாம் தனியாக ஸ்க்ரீனில் மட்டும் காட்டும். பிரிண்ட் பண்ணுறதுல இது ஒன்றும் வராது. ரீட் லைன் எல்லாம் பிரிண்டில் வராது, இங்கே மட்டும் காட்டும். சரியா, ரூலரும் அப்படித்தான். அப்போ இங்கே இருந்து நீங்கள் லேட்டோன்னா சரியாக வெப்பேஜை பார்க்குற மாதிரி காட்டும் உங்களுக்கு. அப்போ ஒரு வெப்பேஜ் கூட நீங்கள் வேர்டில் டிசைன் பண்ணலாம். சரியா, இதே மாதிரி வெப்பில் வரும். சரியா, அப்போ அதையெல்லாம் அந்தந்த மோட்டில் பிரிண்ட் லே அவுட்ண்டா இப்போ இது பிரிண்ட் லே அவுட். ரைட், ரீட் மோட்ண்டா இன்னொன்று ரீட் மோட். அப்படி இருக்குது. கொஞ்சம் இது தேவையில்லை, எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதை கொண்டு ரீட் மோட். இப்போ நாங்கள் எல்லாம் வந்து இந்த வியூவில் இருக்கு. மற்றது அந்த விண்டோஸை ஸ்பிளிட் பண்ணி எல்லாம் அதெல்லாம் ஸ்க்ரீன் இதில் மட்டும்தான், இதில் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கு.
அது கூட அந்த 2 டாக்குமெண்ட்டை கம்பேர் பண்ணோக்கில் அதுகளுக்கு நீங்கள் பாய்ப்பீங்க. தெரியும். ஹெல்ப்பில் போய் நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை ஹெல்ப்பில் போய் டைப் பண்ணால் இது எப்படி செய்கிறேன்டா அதை காட்டும். ஹவு டு டூ மெயில் மேட்ச்ண்டா அதை காட்டும். ரைட். இங்கேயும் பிறகு திருப்பி பிடிஎஃப் கிரியேட் பண்ணுற அதுகளுக்கு இருக்கு. சரியா? அப்போ நாங்கள் இப்போ வேர்டில் உள்ள எல்லா மெனுவுக்கும் போய் எல்லா ஆப்ஷனையும் பார்த்து சிலதுகள் உங்களுக்கு தெரிஞ்சது சிலது புதுசுகள் எல்லாம் செய்திருக்கு. இப்போ வேர்டை வந்து இப்போ தரளிய ஒரு ஃபுல்லாக ஒரு கண்டே பார்த்துருக்குறோம். இப்போ உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். சிலருக்கு சில புது விஷயங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாவிக்காதால, அதுகளை பாவிச்சு பாருங்க. இப்போ முக்கியமாக பாவிக்காதால திருப்பி பாவிச்சு பாருங்க. இங்கே இப்போ விஷயம் 2 ஒன்று இருக்குது. இதில் போயும் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணலாம். அதாவது இன்னொரு ஆள் யார் பார்க்கலாம் யார் பாவிக்கக்கூடாத ப்ரொடெக்ஷன் போட்டு அதுகளை செய்யலாம். சரியோ? இப்போ நான் இப்போ இவ்வளோத்தையும் நான் கதைச்சோம். இப்போ ரெக்கார்டை நிப்பாட்டிட்டு உங்களோட கேள்விகள் அதுகளுக்கு வரேன். இப்போ நான் இப்போ ஸ்டாப் ஷேரிங்.